இரண்டு விசிடி உள்ளன. விசிடி நம்பர் 975 மற்றும் 1672. விசிடி நம்பர் 975 and 1672. முதல் விசிடி நம்பர் 975, இடம் அனந்தபூர், ஆந்திர பிரதேஷ். முரளி தேதி 5/6/1968. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 12/8/2008. விசிடி நம்பர் 975, பிளேஸ் Anantapur, Andhra Pradesh. Murli date 5/6/1968. Clarified on 12/8/2008. Om Shanti. ओम शांति. आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 5 जून 1968. 5 ஜூன் 1968 बाप कहे बच्चों को आत्माभिमानी अथवा देही अभिमानी हो बैठो. தந்தை குழந்தைகளிடம் சொல்கிறார், ஆத்மா அபிமானி அதாவது தேகத்தை மறந்துவிட்டு அமருங்கள். क्योंकि आत्मा में ही अच्छी व बुरे संस्कार भरे जाते हैं. ஏனென்றால் ஆத்மாவில் தான் நல்ல இல்லையானால் கெட்ட சம்ஸ்காரங்கள் நிரப்புகிறது. आत्माभिमानी होकर बैठेंगे तो अच्छे संस्कार भरे जाएंगे. ஆத்மாபிமானியாக ஆகிவிட்டு அமர்ந்தால் பிறகு நல்ல சம்ஸ்காரங்கள் தான் நிரம்பும். और देह अभिमानी होकर बैठेंगे तो खराब संस्कार भरे जाएंगे. மற்றும் தேக அபிமானியாக ஆகிவிட்டு அமர்ந்தால் பிறகு கெட்ட சம்ஸ்காரங்கள் தான் நிரம்பும். अच्छे व बुरे सभी प्रकार के संस्कारों का असर आत्मा पर पड़ता है. நல்லது மற்றும் கெட்டது எல்லா விதமான சம்ஸ்காரங்களின் பிரபாவம் ஆத்மாவின் மீது ஏற்படுகிறது. आत्मा कोई पतित कहा जाता है. ஆத்மாவை தான் பतित என்று சொல்லப்படுகிறது. कहते हैं पतित आत्मा. சொல்லவும் செய்கிறார்கள் பதித்தமான ஆத்மா என்று. आत्मा ही पावन बनती है. ஆத்மா தான் பாவனமாகுகிறது. तो जरूर जीव आत्मा ही होगी ना. அப்பொழுது கண்டிப்பாக ஜீவாத்மாவாக இருக்கும் இல்லையா, உயிருள்ள ஆத்மாவாக இருக்கும் இல்லையா. और जीवात्मा जीवन के साथ होगी, शरीर के साथ होगी. மற்றும் வாழும் ஆத்மா வாழ்க்கையோடு இருக்கும், உடலோடு இருக்கும். तो पहली पहली बात कहते हैं ஆகவே முதல் விஷயம் சொல்கிறார், आत्मा होकर के बैठो. ஆத்மாவாகிவிட்டு அமருங்கள். अपन को शरीर नहीं, தன்னை உடல் என்று இல்லை, आत्मा समझ करके बैठो. ஆத்மா என்று புரிந்து கொண்டு அமருங்கள். आत्मा ही इन ऑर्गन्स को चलाती है. ஆத்மா தான் இந்த உறுப்புகளை நடத்துகிறது. जैसे ड्राइवर मोटर को चलाता है, எப்படி ஒரு டிரைவர் மோட்டரை நடத்துகிறார். तो घड़ी घड़ी अपन को आत्मा समझने से ஆகவே நொடிக்கு நொடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதால் परमात्मा भी याद आवेगा. கூடவே பரமாத்மாவும் கூட நினைவில் வருவார்.
आत्माओं का बाप है ही परमपिता परमात्मा। ஆத்மாக்களின் தந்தை வந்து பரம்பிதா பரமாத்மா ஆவார். अगर देह याद आई ஒருவேளை உடல் நினைவில் வந்தால் तो देह का बाप याद आवेगा। அப்பொழுது தேகத்தினுடைய தந்தை கூட நினைவில் வருவார். इसलिए ही बाप कहते हैं அதனால் தான் தந்தை சொல்கிறார், आत्माभिमानी बनो। ஆத்மாபிமானியாக ஆகுங்கள். बाप पढ़ाए रहे हैं தந்தை படிப்பிக்கிறார். और ये पहला सबक पढ़ाए रहे हैं। மற்றும் இந்த முதல் பாடம் படிப்பிக்கிறார். रोज रोज ये सबक पढ़ाना पड़ता है। மற்றும் தினமும் இந்த படிப்பை முதல் பாடத்தை படிப்பிக்க வேண்டியதாக உள்ளது. क्यों? ஏன் அப்படி? एक लेसन एक सबक ஒரு லெசன் ஒரு பாடம் एक बार दो बार रिवाइज कर दिया, ஒரு தடவை 2 தடவை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. रोज रोज क्यों सिखाना पड़ता है? ஆனால் அதை ஏன் தினமும் கற்பிக்க வேண்டியதாக உள்ளது? इसका कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? क्योंकि 63 जन्म के देह समझने के संस्कार पक्के पड़े हुए हैं। ஏனென்றால் 63 பிறவியில் தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளும் சம்ஸ்காரம் உறுதியாகிவிட்டது. तुम आत्मा तो अविनाशी हो, நீங்கள் ஆத்மாக்கள் அழிவில்லாதவர்கள், देह तो विनाशी है। உடல் அழியக்கூடியதாகும். फिर अविनाशी आत्मा पक्का होना चाहिए ना। ஆகவே அழிவில்லாத ஆத்மா என்று உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையா? अविनाशी आत्माओं को अविनाशी परमात्मा ज्ञान देने आए हैं। அழிவில்லாத ஆத்மாக்களை அழிவில்லாத பரமாத்மா ஞானத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். और आत्माएं तो ऑलराउंड पार्ट ही नहीं बजाती। மற்ற ஆத்மாக்கள் ஆல்ரவுண்ட் பார்ட்டை செய்வதே இல்லை. अंतर्मुखी स्मृति में सदैव रहती भी नहीं है। அதேபோல் அந்தர்முக் உள்முகம் நிலையிலும் இருப்பதில்லை. एक परम पिता ही है ஒரே ஒரு பரம்பிதா தான் இப்படி இருக்கிறார், जो सदैव अंतर्मुखी होकर रहता है। யார் எப்பொழுதுமே அந்தர்முகியாக இருக்கிறார். तो बाप कहते हैं हम आत्मा है, ये पहला सबक। ஆகவே தந்தை சொல்கிறார், நான் ஆத்மா ஆவேன், இது வந்து முதல் பாடமாகும். अगर ये पहला सबक याद नहीं करेंगे ஒருவேளை இந்த முதல் பாடத்தை நினைவு செய்யவில்லை என்றால் तो कच्चे पड़ जाएंगे। அப்பொழுது கச்சாவாக இருப்பீர்கள். फाउंडेशन ही कच्चा पड़ जाएगा। ஃபவுண்டேஷனே உறுதியாக இருக்காது. तो बिल्डिंग बनाते हैं, अगर फाउंडेशन कच्चा पड़ जाए ஒரு வீடை உருவாக்குகிறார்கள். அந்த வீடில் அந்த பில்டிங்ல ஒருவேளை ஃபவுண்டேஷனே கச்சாவாக இருக்குது, உறுதியாக இல்லை என்றால் तो बिल्डिंग जल्दी गिर जाती है। அப்பொழுது அந்த வீடு சீக்கிரமாக விழுந்து விடுகிறது. ये भी 84 जन्मों का फाउंडेशन पड़ रहा है। இது கூட 84 பிறவிகளின் ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. तो अपन को पक्का पक्का आत्मा समझना है। ஆகவே தன்னை பக்காவாக ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். मैं आत्मा हूँ, शरीर नहीं हूँ। நான் ஆத்மா ஆவேன், உடல் இல்லை.
ये सबक इसी समय बाप पढ़ाते हैं। இந்த பாடத்தை இந்த நேரத்தில் தான் தந்தை படிப்பிக்கிறார். न सतयुग में, न त्रेता में, न द्वापर में, न कलयुग में। சத்தியுகத்தில், திரேதாயுகத்தில், துவாபர யுகத்தில், கலியுகத்தில் படிப்பிப்பதில்லை. ये संगम पर ही இந்த சங்கம யுகத்தில் தான், अंत और सतयुग के आदि में ही ये सबक पक्का कराते हैं। கலியுகத்தின் கடைசியில் மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பமாக இருக்கக்கூடிய சங்கம் யுகத்தில் தான் இந்த பாடத்தை உறுதியாக்குகிறார். फिर तो नहीं पढ़ावेंगे। அதற்கு பிறகு படிப்பிக்க மாட்டார். आगे पीछे कोई सबक नहीं पढ़ाते। முன்னால் பின்னால் எந்த ஒரு படிப்பையும் படிப்பிக்க மாட்டார். बाप आए ही हैं आत्माभिमानी बना करके ज्ञान देने के लिए। தந்தை வந்திருக்கிறார் எதற்காக என்றால் ஆத்மாபிமானியாக ஆக்கிவிட்டு ஞானத்தை கொடுப்பதற்காக. ये क्या बोला? இது என்ன சொல்லிவிட்டார்? आत्माभिमानी बनाकर ज्ञान देने के लिए। ஆத்மாபிமானியாக ஆக்கிவிட்டு ஞானத்தை கொடுப்பதற்காக. है पहले आत्माभिमानी बनाते हैं फिर ज्ञान देते हैं। முதலில் ஆத்மாபிமானியாக ஆக்குகிறார், அதற்கு பிறகு ஞானத்தை கொடுக்கிறாரா? ज्ञान देने के साथ साथ आत्माभिमानी नहीं बनते क्या? ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அதற்கு கூட கூடவே ஆத்மாபிமானியாக ஆகுவதில்லையா என்ன? बेसिकली जब तक ये फाउंडेशन पक्का न पड़े, பேசிக்கலி எப்பொழுது வரை இந்த ஃபவுண்டேஷன் உறுதியாகவில்லையோ, कि मैं ज्योति बिंदु आत्मा हूँ, என்னவென்றால் நான் ஒரு ஜோதி பிந்து ஆத்மா ஆவேன், तब तक बाप की पढ़ाई पढ़ ही नहीं सकते। அப்பொழுது வரை தந்தையினுடைய படிப்பை நம்மளால் படிக்கவே முடியாது. अम्मा की पढ़ाई पढ़ेंगे बेसिक नॉलेज, அம்மாவினுடைய படிப்பு பேசிக் நாலேஜை படிப்போம், लेकिन बाप की एडवांस नॉलेज नहीं पढ़ सकते। ஆனால் தந்தையினுடைய அட்வான்ஸ் நாலேஜை படிக்க முடியாது. इसलिए बोला है आत्मा रूपी सुई की सारी कट उतरने पर, அதனால்தான் சொல்லியிருக்கிறார், ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஊசியின் எல்லா விதமான துரு எப்பொழுது நீங்குகிறதோ, बेसिकली जब तक कट न उतरे देवहन की, பேசிக்கலி எப்பொழுது வரை தேக அபிமானம் என்ற துரு நீங்கவில்லையோ, आत्मिक स्थिति में स्मृति में टिकने की आदत ही नहीं पड़ी, ஆத்மீக நிலையில் நிலைப்பதற்கான பிராக்டிஸ் எப்பொழுது வரை வரவில்லையோ, तब तक எப்பொழுது வரை அது பழக்கமாகவில்லையோ, बाप की पढ़ाई नहीं पढ़ सकते। அப்பொழுது வரை தந்தையினுடைய படிப்பை படிக்க முடியாது. डायरेक्ट बाप से कब सीखेंगे? டைரக்டாக தந்தையிடமிருந்து எப்பொழுது கற்றுக்கொள்வீர்கள்? जब आत्मा रूपी सुई की जो देवहन की कट है, எப்பொழுது ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஊசியின் தேக அபிமானம் என்ற துரு वो उतर जावे। நீங்குகிறதோ அப்பொழுது. इसका मतलब இதனுடைய அர்த்தம், बेसिक ज्ञान में चलने वाले जो अभी भी ढेर के ढेर ब्राह्मण हैं, பேசிக் நாலேஜில் நடக்கக்கூடிய இப்பொழுது கூட யார் நிறைய பிராமணர்கள் இருக்கிறார்களோ, वो एडवांस नॉलेज क्यों नहीं ले रहे हैं? அவர்கள் அட்வான்ஸ் நாலேஜ் ஏன் எடுத்துக்கொள்வதில்லை? आपको क्यों नहीं पहचान रहे हैं? தந்தையை ஏன் தெரிந்து கொள்வதில்லை? जरूर और धर्मों में कन्वर्ट होने वाली आत्माएं हैं, கண்டிப்பாக மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் ஆவார்கள், जिन्होंने कल पहले भी अपना आत्मिक स्थिति का फाउंडेशन पक्का है, யாரு கல்பத்திற்கு முன்னால் கூட தன்னுடைய ஆத்மீக ஸ்டேஜ்னுடைய ஃபவுண்டேஷனை नहीं किया था। உறுதியாக்கவில்லை. इसलिए
उनके कम जन्म हो जाते हैं। அதனால்தான் அவர்களுடைய பிறப்பு கம்மியாகி விடுகிறது. आत्मा ऑलराउंड पार्ट बजाने वाली पक्की पावरफुल देवी देवता सनातन धर्म की नहीं होती। ஆத்மா ஆல்ரவுண்ட் பார்ட் பண்ணக்கூடிய பக்காவாக தேவி தேவதா சனாதன தர்மத்தை சேர்ந்ததாக இருப்பதில்லை. तो बाप पहला नंबर ज्ञान देते हैं, हे आत्माएं, அதனால்தான் தந்தை முதல் நம்பர் ஞானத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், ஹே ஆத்மாக்களே, कि तुम पतित तो जरूर हो, நீங்கள் கண்டிப்பாக பतितமானவர்கள் தான். क्योंकि ये है ही पतित पुरानी दुनिया। ஏனென்றால் இது பतितமான பழைய உலகமாகும். इस पुरानी दुनिया में सभी पतित ही होते हैं। இந்த பழைய உலகத்தில் அனைவருமே பतितமானவர்கள் தான் இருக்கிறார்கள். प्रदर्शनी में भी तुम बच्चे बहुतों को समझाते हो। படவிலக்கத்தில் கூட குழந்தைகளாகி நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறீர்கள். प्रश्न आदि करते हैं, கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள். तो जब दिन के टाइम रेस्ट मिलता है उस समय आपस में मिलना चाहिए। ஆகவே பகலில் எப்பொழுது ரெஸ்ட் கிடைக்கிறதோ அப்பொழுது ஒருத்தரின் ஒருத்தரை சந்திக்க வேண்டும். किसने क्या क्या प्रश्न पूछे, என்னவென்றால் இதை கேட்க வேண்டும், யார் யார் என்னென்ன கேள்விகளை கேட்டார்கள், और फिर हमने क्या क्या समझाया, மற்றும் நாம் அதற்கு என்னென்ன விளக்கத்தை கொடுத்தோம். फिर करेक्ट करना चाहिए। அதற்கு பிறகு அதை சரி செய்ய வேண்டும். समझाना है, इस पर ऐसे नहीं समझाना चाहिए। புரிய வைக்க வேண்டும். என்னவென்றால் இதன் மீது இதை இப்படி புரிய வைக்க கூடாது. समझाने की युक्ति सभी की एक नहीं होती है। அனைவரின் யுக்தி, புரிய வைப்பதற்கான யுக்தி ஒரே மாதிரி இருக்காது. मूल बात है अपन को आत्मा முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மா समझो, என்று புரிந்து கொள்ளுங்கள். देह नहीं, தேகம் இல்லை, உடல் இல்லை. क्योंकि दो बाप सभी को जरूर हैं। ஏனென்றால் அனைவருக்குமே இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள். और जो भी देहधारी बाप हैं மற்றும் யாரெல்லாம் உடலினுடைய தந்தையாக இருக்கிறார்களோ उनका लौकिक बाप भी जरूर है। அவர்களுக்கு லௌகிக தந்தை கூட இருக்கிறார்கள். पारलौकिक भी है। பரலௌகிக தந்தையும் இருக்கிறார். एक है बड़ा बेहद का बाप। ஒன்னு மிகவும் பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. क्या என்ன? बेहद के बाप भी दो हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையும் கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க. एक है बड़ा बेहद का बाप। ஒன்னு பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. इस बात में बड़ा எந்த விஷயத்தில் அவர் பெரியவர் है, और एक है छोटा। बेहद का बाप। மற்றும் இன்னொருத்தர் சிறிய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். कैसे? எப்படி அது? बेहद किसे कहते हैं? எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று எதை சொல்லப்படுகிறது? बेहद का बाप माना क्या, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என்றால் என்ன? और हद का बाप माना क्या? மற்றும் எல்லைக்குட்பட்ட தந்தை என்றால் என்ன? एक दो चार 8 10 15 20 1 2 4 8 10 20 15 करोड़ 2 करोड़ का बाप है கோடி 2 கோடியினுடைய தந்தையாக இருக்கிறாங்க. तो क्या कहेंगे? அப்பொழுது அவர் என்ன சொல்லப்படுகிறது? हद का बाप। எல்லைக்குட்பட்ட தந்தை. और जो 500 700 करोड़ जो भी हैं மற்றும் 500 700 கோடி ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ उन सब का बाप है तो बेहद का बाप। அவர்கள் அனைவரின் தந்தையாக இருக்கிறார் என்றால் அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகி விட்டார். और बेहद के बाप दो हैं
மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையும் 2 பேர் இருக்கிறாங்க. एक है बड़ा बाप, आत्माओं का बाप। ஒன்னு வந்து பெரிய தந்தை, ஆத்மாக்களின் தந்தை ஆவார். आत्मा बड़ी या देह बड़ी? ஆத்மா பெருசா இல்லையானால் தேகம் பெருசா? आत्मा तो विनाशी है, ஆத்மா வந்து அழியக்கூடியதாகும். वो आत्मा तो अविनाशी है, இல்லை, ஆத்மா வந்து அழிவில்லாததாகும். और देह तो विनाशी है। மற்றும் தேகம் வந்து அழியக்கூடியதாகும். आज है, कल नहीं रहेगी। இன்று இருக்கிறது, நாளை இருக்காது. आत्मा तो सदा काल है ही है, ஆத்மா வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடியதாகும் और बनी ही रहेगी। மற்றும் அப்படியேதான் இருக்கும். तो आत्माओं का बाप, बड़ा बाप, बेहद का बाप। மற்றும் ஆத்மாக்களின் தந்தை, பெரிய தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். हैं दोनों 500-700 करोड़ के बाप। फिर 2 பேருமே வந்து 500-700 கோடியினுடைய தந்தை ஆவாங்க. उसको बड़ा बाप क्यों कह दिया? ஆனால் அவரை வந்து பெரிய தந்தை என்று ஏன் சொல்லிவிட்டனர்? हैं? नहीं, दोनों बेहद के बाप 500-700 करोड़ के बाप हैं। 2 பேருமே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, 500-700 கோடி ஆத்மாக்களின் தந்தை ஆவாங்க. फिर उसको बड़ा बाप क्यों कह दिया जो आत्माओं का बाप है? ஆனால் ஆத்மாக்களின் தந்தையை வந்து பெரிய தந்தை என்று ஏன் சொல்லிவிட்டாங்க? नहीं, क्योंकि वो सारी ही आत्माओं का बाप है। ஏனென்றால் அவர் வந்து எல்லா ஆத்மாக்களினுடைய தந்தை ஆவார். सिर्फ मनुष्य आत्माओं का नहीं, வெறும் மனித ஆத்மாக்களுடையது இல்லை. कीट, पशु, पक्षी, புழு, பூச்சி, விலங்குகள், பறவைகள், पतंगे, சிலந்திகள், सबकी आत्माओं का बाप है। इसलिए அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். बड़ा बाप है। அதனால்தான் அவர் பெரிய தந்தை ஆகிவிட்டார். और मनुष्य सृष्टि का बाप மற்றும் மனித சிருஷ்டியினுடைய தந்தை सिर्फ मनुष्य आत्माओं का, मनुष्यों का बाप है। வெறும் மனித ஆத்மாக்கள், மனிதர்களுடைய தந்தை ஆவார். हद का बाप तो कामन होता है। எல்லைக்குட்பட்ட தந்தை வந்து காமன் ஆவார். वो सबको है, அவர் வந்து அனைவருக்குமே இருக்காங்க. परंतु यहाँ तुमको मिला है बेहद का बाप। ஆனால் இங்கு உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார். ये तुमको मिला है, இவர் வெறும் உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறார். सबको सबको नहीं मिला है। அனைவருக்கும் கிடைக்கவில்லை. तो नशा चढ़ना चाहिए ना। ஆகவே போதை ஏற வேண்டியும் இல்லையா? तुम जानते हो वो बेहद का बाप हम आत्माओं को बैठ समझाते हैं। ஆகவே நீங்கள் அறிவீர்கள், அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை உங்களுக்கு அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். बैठ क्यों? उड़ते उड़ते, चलते चलते, दौड़ते दौड़ते क्यों नहीं? அமர்ந்து கொண்டே புரிய வைக்கிறார். பறந்து கொண்டு, ஓடிக்கொண்டு ஏன் புரிய வைப்பதில்லை? है? बैठ क्यों कहा? அமர்ந்து கொண்டு ஏன் சொல்லியிருக்கிறார்? वो आत्माओं का बाप कोई शरीर में அந்த ஆத்மாக்களின் தந்தை ஏதோ ஒரு உடலில் बैठते हैं, फिर समझाते हैं। அதற்கு பிறகுதான் புரிய வைக்கிறார். वो एक ही बाप भी है, टीचर भी है, गुरु भी है। அவர் ஒருத்தர் தான், தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார், குருவும் ஆவார். उसके साथ हमारे कितने संबंध हैं? அவரோடு நமக்கு எவ்வளவு உறவுகள் இருக்கிறது? 3 संबंध हैं। 3 உறவுகள் இருக்கிறது. तीनों संबंध में याद कर सकते हो। அந்த 3 உறவிலும் நீங்கள் நினைவு செய்யலாம்.
और एक ही पर्सनालिटी है। மற்றும் ஒரே ஒரு பர்சனாலிட்டி ஆவார். दुनिया में ऐसा होता नहीं है உலகத்தில் क्या இப்படி நடப்பதில்லை. என்ன? कि कोई पर्सनालिटी बाप भी हो, टीचर भी हो और बड़े से बड़ा गुरुओं का गुरु भी हो. என்னவென்றால் உலகத்தில் யாராவது ஒரே பர்சனாலிட்டி தந்தையும் ஆசிரியரும் மற்றும் குருக்கெல்லாம் குருவாக இருக்கிறார். இப்படி இருப்பதில்லை. जिसका कोई बाप न हो, யாருக்கு எந்த ஒரு தந்தையும் இருப்பதில்லை. जिसको पढ़ाने वाला कोई टीचर न पैदा हुआ हो, யாருக்கு படிப்பிக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிரியரும் பிறக்கவில்லை. और जिसकी गति सदगति करने वाला कोई गुरु भी न हो. மற்றும் யாருக்கு கதி சத்கதி கொடுக்கக்கூடிய குருவும் இல்லை. तो ये बात पक्का कर देना चाहिए. ஆகவே இந்த விஷயத்தை பக்கா உறுதியாக்கி கொள்ள வேண்டும். जब तुम कुछ को समझाते हो எப்பொழுது நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள், तो जो प्रश्न तुमसे पूछते हैं அப்பொழுது என்னவெல்லாம் கேள்விகள் அவர்கள் கேட்கிறார்களோ उस पर आपस में बैठना चाहिए. அப்பொழுது அதற்காக ஒன்று சேர்ந்து விட்டு அமர வேண்டும். संडे संडे संगठन होता है. சண்டே சண்டே சங்கடன் நடக்கிறது இல்லையா? 7 दिन के बाद संगठन करते हैं ना. 7 நாளுக்கு அப்புறம் சங்கடன் பண்றீங்க இல்லையா? तो संगठन क्लास में 7 दिन में जो भी सेवा की है, அப்பொழுது சங்கடன் கிளாஸ்ல 7 நாள்ல என்னவெல்லாம் நீங்க சேவா செஞ்சிருக்கீங்களோ उस सेवा के क्षेत्र में जिनों से जो प्रश्न पूछे गए हैं, அப்பொழுது அந்த சேவா செய்யும் இடத்தில் யாரிடமெல்லாம் என்னவெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டதோ वो क्लास में सबके सामने रख देना चाहिए. அதை கிளாஸில் அனைவருக்கும் முன்னால் அந்த கேள்விகளை வைத்துவிட வேண்டும். और ये भी बताना चाहिए कि हमने उसका क्या जवाब दिया या नहीं दिया. மற்றும் கூடவே நம்ம இது கூட சொல்ல வேண்டும், என்னவென்றால் அந்த கேள்விக்கு நாம் பதிலை கொடுத்தோம் என்றால் என்ன பதில் கொடுத்தோம், இல்லையானால் பதில் கொடுக்கவில்லை என்றால் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். हर एक सुना दे. ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல வேண்டும். हमसे फलाने ने ये पूछा. என்னவென்றால் எங்களிடம் குறிப்பிட்ட நபர்கள் இத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டாங்க. और हमने ऐसे रिस्पॉन्ड किया. மற்றும் நாங்க அதற்கு இப்படி இப்படி பதில் கொடுத்தோம். प्रश्न तो भिन्न भिन्न प्रकार के पूछेंगे ना. நிறைய விதமான கேள்விகளை கேட்பார்கள் இல்லையா? क्यों? ஏன் அப்படி? क्योंकि इस मनुष्य सृष्टि के वैरायटी पत्ते हैं. ஏனென்றால் இந்த மனித சிருஷ்டியில் மனித உலகத்தில் வெரைட்டி இலைகள் இருக்கிறது. एक पत्ता न मिले दूसरे से. ஒரு இலை இரண்டாவது இலையோடு ஒன்று போகாது. अलग अलग सबके संस्कार हैं. அனைவரின் சம்ஸ்காரங்கள் தனித்தனியானதாகும். तो एक जैसे प्रश्न पूछेंगे या वैरायटी पूछेंगे? அப்பொழுது ஒரே மாதிரி கேள்வியை கேட்பார்களா இல்லையானால் வெரைட்டி கேள்வியை கேட்பார்களா? वैरायटी प्रश्न पूछेंगे. ஆகவே வெரைட்டி கேள்வியை தான் கேட்பார்கள். तो उन प्रश्नों का रिस्पॉन्ड रियल चाहिए. ஆகவே அந்த கேள்விகளுக்கு பதில் ரியலாக வேண்டும். रियल रिस्पॉन्ड मिलेगा तो वो आत्माएं कशिश में आवेंगी, அவர்களுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு உண்மையான பதில் கிடைத்தால் பிறகு அந்த ஆத்மாக்கள் இழுத்து கொண்டே வருவார்கள். देखना चाहिए. பார்க்க வேண்டும். हमने उनको कशिश में लाया. நம்ம அந்த ஆத்மாக்களை ஈர்ப்பில் கொண்டு வந்தோமா? हमारे प्रश्न के जवाब से सेटिस्फाई हुआ. நம்மளுடைய பதில்களால் அவர்கள் திருப்தி அடைந்தார்களா? प्रसन्न हुआ.
சந்தோஷமானார்களா? अगर नहीं हुआ ஒருவேளை ஆகவில்லை என்றால் तो सभा में आपस में बैठ करके करेक्शन निकालनी चाहिए। பிறகு சபையில் அமர்ந்துவிட்டு ஒருத்தர் அமர்ந்துவிட்டு அந்த கரெக்ஷன் பண்ண வேண்டும். क्या गड़बड़ी हो गई? என்னவென்றால் என்ன தவறு ஏற்பட்டு விட்டது? जो होशियार हैं उनको भी बैठना चाहिए। யாரு நல்ல புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் கூட அங்கு அமர வேண்டும். आपस में छोड़ बिछोड़ नहीं हो जाना है। छोड़ बिछोड़ क्या होता है? संगठन क्लास होता है तो कोई आते हैं कोई नहीं आते हैं। ஆனால் ஒருத்தரில் நாம் தனித்தனியாகி விடக்கூடாது. தனித்தனியாக விடக்கூடாது என்றால் என்ன அர்த்தமாகிறது? संगठन கிளாஸில் சிலர் வருகிறார்கள், சிலர் வருவதில்லை. कोई महीने के 4 संगठन में एक बार ही आते हैं या कोई बिल्कुल नहीं आते हैं। சிலர் மாசத்தில் நடக்கக்கூடிய 4 சங்கடனில் ஒரு தடவை தான் வருகிறார்கள், இல்லையானால் சுத்தமாக வருவதில்லை. तो पारिवारिक स्नेह से छुड़ गए, बिछुड़ गए या रह गए? बिछुड़े हुए कहेंगे। ஆகவே அவர்களை குடும்பத்தின் அன்பில் இருந்து விலகியிருப்பவர்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை என்ன சொல்ல முடியும்? குடும்பத்தின் அன்பில் இருந்து விலகியிருப்பவர்கள் தான் என்று சொல்ல முடியும். तुम बच्चों को तो टाइम मिलता है दिन के समय। குழந்தைகளாகி உங்களுக்கு பகலின் நேரத்தில் தான் நேரம் கிடைக்கிறது. ऐसे नहीं कि भोजन खाते हैं इसलिए नींद आती है। இப்படி இல்லை. என்னவென்றால் நாம் சாப்பாடை சாப்பிடுகிறோம், அதனால் தான் தூக்கம் வருகிறது. क्या என்ன नींद आने का कारण ये नहीं है कि भोजन खाते हैं तो नींद आती है। தூக்கம் வரும் காரணம் இது இல்லை. என்னவென்றால் நாம் சாப்பாடு சாப்பிடுகிறோம், அதனால் தான் தூக்கம் வருகிறது. இது ஒன்றும் காரணம் இல்லை. इसलिए आती है नींद। ஆனால் தூக்கம் ஏன் வருகிறது? है? अरे कोई का अनुभव होगा तो बताओ। अरे யாருக்காவது எதனா அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். ज्यादा भोजन खाते हैं हवस हवस के। अच्छा भोजन मिला तो खूब खा लिया। அதிகமாக உணவை சாப்பிடுகிறார்கள். பேராசையில் வந்துவிட்டு நல்ல சாப்பாடு கிடைத்தால் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். अब पेट ज्यादा भर गया तो खून खाना पचाने के लिए दौड़ पड़ता है। அப்பொழுது அதிகமாக சாப்பிட்டு விட்டீர்கள், என்னவாகுகிறது? வயிறு நிரம்புகிறது. அப்பொழுது அந்த சாப்பாடை ஜீரணம் செய்வதற்காக ரத்தம் ஓடுகிறது. इंद्रियों में वो खून की रमक कम हो जाती है। இந்திரியங்களில் ரத்த ஓட்டம் கம்மியாகுகிறது. பிறகு அனைத்து ரத்தமும் வயிறை நோக்கி ஓடுகிறது. तो इंद्रियां सुस्त होने लगती हैं। அதனால் தான் இந்திரியங்கள் உறுப்புகள் சோர்வடைகிறது. और नींद ज्यादा आती है। மற்றும் தூக்கம் அதிகமாக வருகிறது. तो ये पॉइंट नोट करो। ஆகவே இந்த பாயிண்டை நோட் பண்ணுங்க. क्या என்ன பாயிண்ட்? ज्यादा नींद किनको आती है? அதிகமாக தூக்கம் யாருக்கு வருகிறது? ऐसे नहीं कि भाई खाना खाते हैं तो नींद आती है। இப்படி இல்லை. என்னவென்றால் சகோதரர்களே, அதிகமாக சாப்பிட்டாதான் தூக்கம் வருதுன்னு नहीं, बहुत भोजन खा लेते हैं तो नींद வெறும் சாப்பிட்டால் தூக்கம் வருவதில்லை. ஆனால் அதிகமாக எப்பொழுது சாப்பிடுகிறோமோ आ जाती है। அப்பொழுதுதான் அதிகமாக தூக்கம் வருகிறது. देवताएं बहुत खाना खाते होंगे या थोड़ा खाते होंगे? தேவதைகள் அதிகமாக சாப்பாடை சாப்பிடுவார்களா, இல்லையானால் கம்மியாக சாப்பிடுவார்களா? ऐसे नहीं कि देवताएं खाना खाते ही नहीं है। இப்படி இல்லை. என்னவென்றால் தேவதைகள் சாப்பிடுவதே இல்லை என்று இல்லை. अच्छे अच्छे भोजन खाते हैं நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். हैं?
36 प्रकार का रस उनको मिल जाता है, 36 வகையான ரசம் சாறு அவர்களுக்கு கிடைக்கிறது, मिलता रहता है, वही है, கிடைத்து கொண்டே இருக்கிறது. लेकिन फिर भी खाते बहुत थोड़ा हैं. ஆனாலும் கூட தேவதைகள் மிகவும் குறைவாக சாப்பிடுகிறார்கள். इसलिए देवताओं को नींद नहीं आती है. அதனால் தான் தேவதைகளுக்கு தூக்கம் வருவதில்லை. और हम மற்றும் நாம் हैं जिंदगी का कम से कम 1/3 हिस्सा நாம் நம் வாழ்க்கையில் குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக 1/3 பகுதி, 1/3 हिस्से से ज्यादा तो नींद में ही चला जाता है. साठ साल की उम्र वाला आदमी होगा 1/3 பகுதியை விட அதிகமாக பகுதி தூக்கத்தில் தான் சென்று விடுகிறது. तो कितने साल सोएगा है? 60 வயதானவர்கள் இருந்தால் பிறகு அவங்க எத்தனை மணி நேரம் தூங்குவாங்க? 20 साल से ज्यादा तो सोता रहेगा. 20 வருடத்தை அதிகமாக தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். तो देखो देवताओं का बहुत थोड़ा भोजन होता है. ஆகவே பாருங்கள், தேவதைகளின் சாப்பாடு ரொம்பவே கம்மியா இருக்கும். क्योंकि खुशी ही उनकी खुराक है. ஏனென்றால் சந்தோஷம்தான் அவர்களின் மருந்தாகும். क्या? என்ன? खुशी जैसी खुराक नहीं. சந்தோஷத்தை போல் வேறு எந்த ஒரு மருந்தும் இல்லை என்று சொல்கிறார்கள். इसलिए कहा जाता है खुशी जैसी खुराक नहीं. அதனால் தான் சொல்லப்படுகிறது சந்தோஷத்தை போல் எந்த ஒரு மருந்தும் இல்லை என்று. तुम बच्चों को तो अथाह खुशी होनी चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் இருக்க வேண்டும், குஷி இருக்க வேண்டும். क्यों? ஏன் அப்படி? क्यों अथाह खुशी होनी चाहिए? ஏன் அளவில்லாத சந்தோஷம் இருக்க வேண்டும்? क्योंकि हमारे मुकाबले देवताएं तो बुद्धू होते हैं. ஏனென்றால் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவதைகள் முட்டாள் ஆவாங்க. उनको तो कुछ भी ज्ञान नहीं होता. அவர்களுக்கு எதுவுமே ஞானம் இருப்பதில்லை. भगवान बाप की पहचान भी नहीं होती और हमको तो भगवान बाप की पहचान है. அவர்களுக்கு பகவான் தந்தையினுடைய அறிமுகம் கூட இருப்பதில்லை. ஆனால் நமக்கு பகவான் தந்தையினுடைய அறிமுகம் இருக்கிறது. सृष्टि के आदि मध्य अंत की पहचान है. உலகத்தின் ஆரம்பம், நடு மற்றும் கடைசியினுடைய அறிமுகமும் இருக்கிறது. सुख दुख की दुनिया की पहचान है. சுகம் மற்றும் துக்கத்தின் உலகத்தின் அறிமுகமும் இருக்கிறது. हमको जन्म जन्मांतर का भाग्य बनाने वाला बाप मिला हुआ है. நமக்கு நிறைய ஜென்மத்திற்கான பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். देवताओं को तो नहीं मिलता. ஆனால் தேவதைகளுக்கு கிடைப்பதில்லை. तो तुम बच्चों को तो अथाह खुशी होनी चाहिए. ஆகவே குழந்தைகளாகி உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் இருக்க வேண்டும். ब्राह्मण बनने में बड़ी खुशी है. பிராமணர் ஆகுவதில் மிகவும் அதிகமாக குஷி இருக்கிறது. क्यों? ஏன் அப்படி? क्योंकि देवता क्षत्रिय वैश्य या शूद्र ஏனென்றால் தேவதை, சத்திரியன், வைஷ்ய இல்லைன்னா சூத்ரர், जो भी वर्ण वाले हैं எந்த கேட்டகிரியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, वो सब नीचे हैं. அவர்கள் அனைவருமே தாழ்ந்தவர்கள்தான். और ब्राह्मण वर्ण सबसे ऊंचा ब्राह्मण चोटी कहा जाता है. ஆனால் பிராமண குலம் அனைத்து குலத்தை விட பெரிய குலம் என்று சொல்லப்படுகிறது. चोटी में गांठ बांधते हैं குடுமியில் முடி போடுறாங்க. तो शिवलिंग बन जाता है. அப்பொழுது அந்த முடியினுடைய ஷேப் சிவலிங்கம் போல இருக்கும். अब हमारी कोई स्थूल चोटी की तो बात है नहीं. இப்பொழுது நமக்கு இது எந்த ஒரு சாதாரணமான முடியினுடைய விஷயம் இல்லை. यहाँ कौन सी गांठ बांधने की बात है?
है, बाप की स्मृति की गांठ बंधी रहे। ஆனால் இங்கு வந்து என்ன முடி போட வேண்டிய விஷயம் இருக்கிறது? தந்தையினுடைய நினைவின் முடி எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ब्राह्मण बनते हैं तब ही उनको खुशी मिलती है। क्या कहा? பிராமணர்கள் ஆகுகிறார்கள், அப்பொழுதுதான் அவர்களுக்கு குஷி கிடைக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார்? ऐसे नहीं कि ब्रह्मा की गोद में जाकर के सो गए, இப்படி இல்லை. என்னவென்றால் பிரம்மாவினுடைய மடியில் சென்றுவிட்டு தூங்கிவிட்டனர். प्रजापिता ब्रह्मा की कंधे पर चढ़ के बैठ गए, பிரஜாபிதா பிரம்மாவினுடைய தோளில் ஏறிவிட்டு அமர்ந்து விட்டனர். तो खुशी मिल जाएगी। அப்படி இருந்தால் தான் குஷி கிடைக்கும். இப்படி இல்லை. नहीं, ब्राह्मण किसे कहा जाता है? பிராமணர்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது? हैं? ब्रह्मा की औलाद ऐसी बने பிரம்மாவினுடைய குழந்தை இப்படி ஆகணும். जो पवित्र बने யார் வந்து தூய்மையாக இருக்காங்க. और जो बाप कहे वैसे चले। மற்றும் என்ன தந்தை வந்து சொல்கிறாரோ அப்படியே தான் நடக்க வேண்டும். ब्राह्मण माना मुखवंशावली। பிராமணர் அப்படின்னாலே என்ன? முகவம்சாவளி. ब्रह्मा के मुख से जो भी निकले பிரம்மாவினுடைய வாயிலிருந்து என்னவெல்லாம் வருகிறதோ उसको फॉलो करने वाला हो प्रैक्टिकल जीवन में। அதை தன்னுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில் ஃபாலோ செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். अगर ऐसा ब्राह्मण है ஒருவேளை இப்படிப்பட்ட பிராமணராக இருந்தால் तो उनको खुशी जरूर होगी। அப்பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். तो देखो, ஆகவே பாருங்கள், देवताओं को खुशी होती है, தேவதைகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது. परंतु देवताओं से जास्ती खुशी तुमको होनी चाहिए। ஆனால் தேவதைகளை விட அதிகமாக சந்தோஷம் உங்களுக்கு தான் இருக்க வேண்டும். देवताओं के पास तो धन माल महल बहुत कुछ होता है, தேவதைகளிடம் பணம், பொற்காசு, மாளிகை, நிறைய விஷயங்கள் இருக்கும். दुनिया की जनसंख्या थोड़ी होती है और सारी दुनिया का धन माल महल कहाँ पहुँच जाता है? உலகத்தின் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மற்றும் பணங்கள் எங்கு செல்கிறது? किसके पास? யாரிடம் வந்து சேருகிறது? देवताओं के पास। தேவதைகளிடம் வந்து சேருகிறது. सोना चांदी हीरे जवाहरात, தங்கம், வைரம், வெள்ளி, நகைகள். वैल्यू ही नहीं, ஆனால் அதுக்கு என்ன ஒரு வேல்யூமே இருக்காது. ढेर के ढेर। நிறைய இருக்கும். तो उन्हों के लिए खुशी काफी है। ஆகவே அவர்களுக்கு வெறும் சந்தோஷமே ரொம்ப பெரிய விஷயமாகும். परंतु उनका धन माल महल माड़ियां वो सब हैं स्थूल। ஆனால் அவர்களின் பணம், பொற்காசுகள், இல்லையானால் மாளிகைகள் எல்லாமே ஸ்தூலமான விஷயமாகும், जड़। ஜடமானதாகும். और तुम्हारा महल, மற்றும் உங்களுடைய மாளிகை, तुम्हारा तो चैतन्य किला है। உங்களுடையது சைத்தன்யமான மாளிகை ஆகும். पांडवों का किला तो गाया हुआ है, जो किले में रहते हैं। பாண்டவர்களின் ஃபோர்ட் என்று பாடப்பட்டிருக்கிறது இல்லையா? और जो झोपड़ी में रहते हैं तो ज्यादा नशा किसको रहता है, है? ஆகவே யார் வந்து கிலா அப்படின்னா ஃபோர்ட்ல இருக்கிறாங்க, இல்லையானால் குடிசையில இருக்காங்க, அப்பொழுது யாருக்கு அதிகமாக போதை ஏறி இருக்கும்? किसको रहता है? யாருக்கு இருக்கும்? अरे झोपड़ी में तो कोई झट से आग लगा देगा। அரே, குடிசையில் பார்த்தீங்கன்னா உடனடியாக யார் வேணாலும் தீ வச்சிடுவாங்க. किले में तो इतनी जल्दी आग नहीं लगेगी। ஆனால் ஃபோர்ட்ல வந்து இவ்வளவு சீக்கிரமாக நெருப்பு வந்து பத்தாது. तो देवताओं को खुशी बहुत है, खुशी में खाना भी बहुत थोड़ा खावेंगे। ஆகவே தேவதைகளுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் சாப்பாடு கூட கம்மியா தான் சாப்பிடுவாங்க. ये भी एक कायदा है।
இது கூட ஒரு कि நியமமாகும். जास्ती खाने वाले को नींद ज्यादा आवेगी। என்னவென்றால் அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு அதிகமாக தூக்கம் வரும். जिसको जास्ती नींद आती होगी उनको एक बड़ा घाटा पड़ जाता है। யாருக்கு மிகவும் அதிகமாக தூக்கம் வருகிறதோ அவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. क्या என்ன நஷ்டம்? है? कोई उनको समझावेगा तो भी नींद आवेगी। அவர்களுக்கு யாராவது புரிய வைத்தால் கூட தூக்கம்தான் வரும். है? याद में बैठेंगे तो भी नींद आवेगी। நினைவில் அமர்ந்தால் கூட அவர்களுக்கு தூக்கம்தான் வரும். फिर वह किसी को समझा भी नहीं सकेंगे। பிறகு அவர்களால் யாருக்குமே புரிய வைக்க கூட முடியாது. न समझेंगे और न दूसरों को समझा सकेंगे। அவர்களால் புரிஞ்சிக்கவும் முடியாது, மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. जैसे लाचारी हालत हो जाती है। அவர்களுக்கு ரொம்பவே பாவமான நிலை வருகிறது. ये ज्ञान की बातें तो बड़ी ही खुशी से सुननी और सुनानी चाहिए। இந்த ஞானத்தின் விஷயங்களை மிகவும் சந்தோஷமாக கேட்க வேண்டும் மற்றும் நல்ல குஷியாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். समझाने में सहज होगा। புரிய வைப்பதிலும் எளிதாக இருக்கும். कब எப்பொழுது? है? अरे किसी को समझाने में ये ज्ञान सहज कब होगा? அரே, யாருக்காவது புரிய வைப்பதில் இந்த ஞானம் எப்பொழுது சகஜமாக தென்படும்? अगर भोजन कम करेंगे तो। ஒருவேளை சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டால் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் ஞானம் சகஜமாக இருக்கும். डट के भोजन कर लेंगे तो कोई को समझा भी नहीं सकेंगे। ஒருவேளை அமர்ந்து விட்டு அதிகமாக மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டால் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. और समझाने में भी मूल बात है कोई को बाप का परिचय देना। மற்றும் புரிய வைப்பதில் கூட முக்கியமான விஷயம் என்னவென்றால் யாருக்காவது தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பதுதான். அடுத்த விசிடி நம்பர் 1672. இடம் அனந்தபூர், ஆந்திர பிரதேஷ். முரளி தேதி 18/12/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 27/6/2012. நெக்ஸ்ட் விசிடி நம்பர் 1672. பிளேஸ் அனந்தபூர், ஆந்திர பிரதேஷ். முரளி டேட் 18/12/1967. clarified on 27/6/2012. शिव बाबा की जयंती तो नहीं हुई। சிவபாபாவிற்கு பிறந்த நாள் என்பது இல்லை. तो जिनको निश्चय हो जाता है तो उस निश्चय से ही समझते भी हैं। ஆகவே யாருக்கு நிச்சயம் ஏற்படுகிறதோ அந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் படிதான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். अगर निश्चय ही नहीं है तो कुछ भी मुझते रहते हैं। ஒருவேளை நிச்சயமே இல்லை என்றால் அவர்கள் தானுமே குழப்பம் அடைந்து கொண்டே कि இருக்கிறார்கள். कैसे समझावे? என்னவென்றால் எப்படி புரிய வைக்கணும் என்று. समझाने से कोई हंगामा तो नहीं हो जाएगा? புரிய வைப்பதால் எந்த ஒரு சண்டை நடக்காது இல்லையா? क्या என்ன? जो पक्के पक्के ब्रह्मा कुमार कुमारी हैं யார் பக்காவான உறுதியான பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கிறார்களோ उनको जाके समझाएं। அவர்களுக்கு சென்றுவிட்டு புரிய வைத்தால், दीदी दादी दादाओं को दीदी दादी दादाக்களுக்கு ये गीता का भगवान कृष्ण दादा लेखराज साकार में नहीं है। என்னவென்றால் கீதையினுடைய பகவான் கிருஷ்ணர் சாக்காரத்தில் தாதா லேखराज இல்லை. कौन है? யார் ஆவாங்க? शिव बाबा है। शिव बाबा आवार. बाबा साकार और निराकार के मेल को कहा जाता है। பாபா என்பது சாக்கார் மற்றும் நிராகாரனுடைய இணைந்த ரூபத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. शिव बाबा किसको कहा जाता है? शिव बाबा என்று யாரை சொல்லப்படுகிறது? साकार शंकर की मूर्ति मिलती है சாக்காரத்தில் சங்கரனுடைய மூர்த்தி கிடைக்கிறது. और निराकार शिवलिंग ज्योति बिंदु कहा जाता है.
மற்றும் நிராகார் வந்து சிவலிங்கம் ஜோதிபிந்து என்று சொல்லப்படுகிறது. तो दोनों का मेल जिस शरीर में होता है ஆகவே இருவரின் இணைப்பு எந்த உடலில் ஏற்படுகிறதோ उसको शिव शंकर भोलानाथ कहा जाता है. அவரை தான் சிவசங்கர் போலாநாத் என்று சொல்லப்படுகிறது. तो वो गीता का साकार भगवान हो सकता है. ஆகவே அவர்தான் கீதையினுடைய சாக்கார பகவான் ஆவார். ये समझाना है तो सहज, இதை புரிய வைப்பது சகஜமானதுதான். लेकिन किनके लिए सहज है? ஆனால் யாருக்காக சகஜமானதாகும்? जिनको निश्चय है उनके लिए सहज है. யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ அவர்களுக்காக இது புரிய வைப்பது சகஜமானதாகும். और जिनको निश्चय ही नहीं है ஆனால் யாருக்கு வந்து நிச்சயமே இல்லை उनके लिए तो कठिन हो जाता है. அவர்களுக்கு இது வந்து கடினமானதாகுகிறது. खुद भी मुझसे रहते हैं. மற்றும் தான் கூட அதுல குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். कैसे समझावे? और डरते भी रहते हैं. எப்படி புரிய வைப்பது என்று குழப்பம் அடைகிறார்கள் மற்றும் கூடவே பயப்படுகிறார்கள். कि समझावेंगे तो कहीं कोई हंगामा न कर दें. என்னவென்றால் என்ன பயம் இருக்கிறது என்றால் ஒருவேளை புரிய வைத்தால் யாராவது நம்ம கூட சண்டை போடக்கூடாது, लड़ाई झगड़ा न कर दें. சண்டை சச்சரவம் தொடங்கிவிடக்கூடாது. निडर तो अभी हुए ही नहीं है. இப்பொழுது பயம் இல்லாதவர்களாக ஆகவே இல்லை. क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? अभी माने कभी? இப்பொழுது என்றால் எப்பொழுது? किस समय की बात है? எப்பொழுதற்கான விஷயமாகும்? 67 की बात है कि सन 67 तक ये मुरली सुनते तो थे, 67 வரை இந்த முரளியை வந்து கேட்டுக்கொண்டேதான் இருந்தார்கள். लेकिन निडर नहीं हुए थे. और अभी ஆனால் பயம் இல்லாதவர்களாக ஆகவில்லை. अभी निडर हो गए हैं? नहीं हुए हैं? ஆனால் இப்பொழுது வந்து பயம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்களா இல்லையா? कोई ब्रह्मा कुमार कुमारी सामने आ जाए तो उसको निडरता से नहीं बता सकते. எந்த ஒரு பிரம்மகுமார் குமாரிகள் முன்னால் வந்து விட்டால் அவர்களுக்கு பயம் இல்லாமல் சொல்ல முடியுமா இல்லையா? कि गीता का साकार भगवान कृष्ण नहीं है. என்னவென்றால் கீதாவினுடைய சாக்கார பகவான் வந்து கிருஷ்ணர் இல்லை. हैं? बता सकते? சொல்ல முடியும். निडर तो तब होवे जब के पूरा देही अभिमानी बने. எப்பொழுது முழுமையாக ஆத்மாபிமானியாக ஆகுவோமோ, தேகத்தை மறந்து விடுவோமோ, அப்பொழுதுதான் பயமில்லாதவர்களாக ஆக முடியும். क्या? என்ன? अगर देह अभिमान है तो डर रहेगा. ஒருவேளை தேக அபிமானம் இருக்கிறது என்றால் பயம் இருக்கத்தான் செய்யும். डर किसका रहता है? யாருடைய பயம் இருக்கிறது? देह का डर रहता है. உடலுக்கு தான் பயம் இருக்கு. कहीं कोई मार न दे, யாராவது நம்மள அடிச்சிட போறாங்க हैं? அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. चाकू घोंप दे, खत्म हो जाएगा शरीर, கத்தி வச்சு குத்திட்டா இந்த உடல் வந்து அழிந்து விடுகிறது. तो डर रहता है ना. அப்போ ஒரு பயம் இருக்குது இல்லையா? तो देह अभिमान है तो डर रहता है. ஆகவே தேக அபிமானம் இருக்கிறது, அப்பொழுது பயம் இருக்கிறது. और देह अभिमान नहीं है तो कोई अच्छा घोंप दो तो घोंप दो. ஒருவேளை தேக அபிமானம் இல்லை என்றால் எந்த ஒரு பயமும் இருக்காது. யாராவது குத்த வந்தால் கூட என்ன சொல்வீர்கள்? குத்தினால் குத்திடுங்க. हमारी आत्मा तो हैं? आत्मा क्या है? अजर हमारा में हमारा तो कुछ बिगड़ेगा नहीं. நம்மளுடைய ஆத்மா என்னவாகும்? அழிவில்லாததாகும், வயது ஆகாததுக்கு. ஆகவே நம்மளுக்கு எதுவுமே ஆக போவதில்லை. बिगड़ेगा किसका? शरीर का बिगड़ेगा. शरीर ஏதாவது ஆகும் என்றால் எதற்கு ஆகும்? அது உடலுக்கு தான் ஆகும். तो हमारा है ही नहीं. ஆகவே அந்த உடல் வந்து நம்மளுடைய உடலாக இல்லை. शरीर को हमने किसके दे दिया? உடலை நாம் யாருக்காக கொடுத்து விட்டோம்? हैं? शरीर को तो शिव बाबा को दे दिया. உடலை வந்து நாம் சிவபாபாவிற்கு கொடுத்து விட்டோம். तो निडर तो तब होवे जबकि पूरे देही अभिमानी बन जावे. ஆகவே எப்பொழுது முழுமையாக தேகத்தை மறந்த நிலையாக இருக்கும் ஆத்மீக நிலையில் வந்து விடுவோமோ அப்பொழுதுதான் பயமில்லாதவர்களாக ஆகுவோம். और ये भी जानते हो மற்றும் இதை கூட அறிவீர்கள், कि डरना तो भक्ति मार्ग में होता है. என்னவென்றால் பயப்படுவது வந்து பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கிறது. क्या कहा? என்ன சொன்னார்? हाँ? डरना कहाँ होता है? பயப்படுவது வந்து எங்க நடக்கிறது? भक्ति मार्ग में. பக்தி மார்க்கத்தில். तो देखें अपने अपने अंदर ஆகவே தனக்குள் பாருங்கள், कि भक्ति मार्ग में है या ज्ञान मार्ग में है. என்னவென்றால் நாம் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோமா இல்லையானால் ஞான மார்க்கத்தில் இருக்கிறோமா? हैं?
ज्ञान मार्ग में। ஞான மார்க்கத்தில் இருக்கிறோமா? माना कोई भी ब्रह्मा कुमार कुमारी सामने आ जाए तो डरेंगी नहीं? அப்படியானால் எந்த ஒரு பிரம்மகுமார் குமாரிகள் முன்னால் வந்து விட்டால் நாம் பயப்பட மாட்டோம் இல்லையா? हैं? ये तो सब देही अभिमानी बन गए। இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வந்து தேஹி அபிமானி, அதாவது தேகத்தை மறந்த நிலை ஆத்மாபிமானி ஆகிட்டாங்க. हैं? अब तो परम धाम जाने का रास्ता खुल जाना चाहिए। இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வந்து பரம்தாமத்திற்கு செல்லும் வழி வந்து திறந்துட வேண்டும். हैं? बोलो, சொல்லுங்க. परम धाम जाने का रास्ता खुलना चाहिए कि नहीं खुलना चाहिए? பரம்தாமத்திற்கு செல்ல வேண்டிய வழி வந்து திறக்க வேண்டுமா இல்லையா? और विनाश शुरू हो जाना चाहिए कि नहीं हो जाना चाहिए? மற்றும் அழிவு வந்து தொடங்கிவிட வேண்டுமா இல்லையா? हो जाना चाहिए। अच्छा, बोरिया बिस्तर बंद गया? தொடங்கிவிட வேண்டுமா? அப்பொழுது வந்து எல்லாமே மூட்டை கட்டியாச்சா? हाँ भाई, डरना तो भक्ति मार्ग में होता है। நல்லது. பயப்பட வேண்டியது வந்து பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கிறது. तुम सभी तो हो ही महावीर। நீங்கள் அனைவருமே மகாவீர் ஆவீங்க. वाह, टाइटल ही मिल गया। அற்புதம், உங்களுக்கு டைட்டிலே கிடைச்சிடுச்சு. तुम सभी तो हो ही महावीर। दुनिया भर में ये कोई भी नहीं जानते हैं நீங்கள் அனைவருமே மகாவீர் ஆவீங்க. உலகத்தில் யாருமே இதை அறிய மாட்டாங்க. कि माया पर जीत कैसे पहनी जावे। என்னவென்றால் மாயையின் மீது எப்படி வெற்றி அடைய முடியும்? क्या? माया पर जीत कैसे पहनी जावे। மாயையின் மீது எப்படி வந்து வெற்றி அடைய முடியும்? तुम बच्चों को ये अभी स्मृति में आया है क्या? இதை பற்றி உலகத்தில் யாருமே அறிய மாட்டார்கள். ஆனால் குழந்தைகளாகி உங்களுடைய நினைவில் இப்பொழுது இது வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறது? कि माया पर जीत कैसे पहनी जावे। மாயையின் மீது எப்படி நம்மளால் வெற்றி அடைய முடியும்? वो सन्यासी कहते तो हैं, माया माया चिल्लाते तो हैं, அந்த சன்னியாசிகள் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள், மாயை மாயை என்று கற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். लेकिन न खुद जीत पाते हैं और न दूसरों को जीत पाना सिखाते। खुद क्या करते हैं? ஆனால் அவர்கள் தானே அதன் மீது வெற்றி அடைவதில்லை மற்றும் மற்றவர்களுக்கு கூட அதை கற்றுக் கொடுப்பதில்லை. தானே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? अभी अपनी बीवी बाल बच्चों को छोड़ के कोसों दूर जंगल में चले जाते हैं। தன்னுடைய குழந்தைகள் மனைவியை விட்டுவிட்டு ரொம்ப தூரமாக காடுக்கு சென்று तो விடுகிறார்கள். माया से डरते हैं या माया का मुकाबला करते हैं? ஆகவே அவர்கள் மாயை பார்த்து பயப்படுகிறார்களா இல்லையானால் அதை எதிர்க்கிறார்களா? हो तो माया से डरते हैं। அவர்களே வந்து தானே மாயையிடம் வந்து பயப்படுகிறார்கள். तो दुनिया में किसी को पता नहीं है। ஆகவே உலகத்தில் இது யாருக்குமே தெரியாது. आगे भी बाप ने कहा था, முன்னால் கூட தந்தை சொல்லியிருந்தார், मन मना भव। மன்மனா பவ, क्या? मेरे में मन लगाओ। என்ன? எனக்குள் வந்து மனதை ஈடுபடுத்துங்கள். पतित पावन बाप ही आकर ये समझा रहे हैं। क्या? பதித்து பாவன் தந்தை தான் வந்துவிட்டு இதை வந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? क्या समझा रहे हैं? हैं? मन मना भव। என்ன புரிய வைக்கிறார்? மன்மனா பவ, मेरे में मन लगाओ எனதில் மனதை ஈடுபடுத்துங்கள். और किसी दूसरे में मन न लगाओ। வேறு யாரிலுமே மற்றவர்களில் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். ये कौन समझा रहे हैं? पतित पावन, पतितों को पावन बनाने वाला बाबा ही ये बात समझा रहे हैं। இது யார் புரிய வைக்கிறாங்க? பதித்த பாவன் பாபா, பதித்தர்களை பாவனமாக்கக்கூடிய பாபா தான் புரிய और வைக்கிறார் आकर के समझा रहे हैं। மற்றும் வந்துவிட்டு புரிய வைக்கிறார். ऐसे नहीं कि ब्रह्मा के तन में आए இப்படியும் கூட இல்லை. என்னவென்றால் பிரம்மாவனுடைய உடல்ல வந்தாரு और समझा के चले गए हों। மற்றும் புரிய வைத்து விட்டு சென்று விட்டாரு. समझा के चले गए क्या? புரிய வைத்து விட்டு சென்று விட்டாரா என்ன? हैं? नहीं, पतित पावन बाप का काम ज्ञान सुनाना नहीं है। செல்லவில்லை. பதித்த பாவன் தந்தையினுடைய வேலை வெறும் ஞானத்தை மற்றும் சொல்வதில்லை. सिर्फ क्या काम है? ஆனால் என்ன வேலையாகும்? बच्चों को पतित से पावन बनाना। குழந்தைகளை பதித்துல இருந்து பாவனமாக்குவது. बल गीता में अक्षर है, பலே கீதையில வந்து இந்த வார்த்தை இருக்கிறது. परंतु ऐसे ही कोई भी समझते नहीं है। ஆனால் இப்படியே வந்து யாருமே புரிஞ்சுக்குவதில்லை. बाप कहते हैं, बच्चे
देही अभिमानी भव। தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, தேகி அபிமானியாக ஆகுங்கள், தேகத்தை மறந்து விடுங்கள். गीता में कौन सा अक्षर है जो लोग समझते नहीं है? கீதையில் என்ன வார்த்தை இருக்கிறது எதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை? हैं? अरे अभी तो बोला அரே, இப்பொழுதுதான் சொன்னாரு. मन मना भव। மன்மனா பவ். मत माने मेरे, मना माने मन में, மத் என்றால் எனக்குள், भव माने समाजा। மனா என்றால் மனதில், பவ் என்றால் அதில் அடங்கிவிடு. काय में समाजा? मेरे मन में समाजा, अर्थात நாம் எதுல அடங்கிவிடணும்? என்னுடைய மனதில் அடங்கிவிடு. जो मेरे मन में है அதாவது என்னுடைய மனதில் என்ன இருக்கிறதோ वो ही तेरे मन में होना चाहिए। அதுதான் உங்களுடைய மனதிலும் இருக்க வேண்டும். मेरे मन में कुछ और என்னுடைய மனதில் வேறு எதுவோ இருக்கிறது, और तुम्हारे मन में कुछ और, तो மற்றும் உங்களுடைய மனதில் வேறு எதுவோ ஒன்று நடக்கிறது. उसको मन मना भव नहीं कहेंगे। ஆகவே அதை மன்மனா பவ் என்று சொல்ல முடியாது. और ये बात मन मना भव की बात ऐसे नहीं कि मैं ब्रह्मा के तन में समझा के ऊपर चला जाता हूँ फिर तुम मन मना भव होते रहोगे। மற்றும் இந்த மன்மனா பவனுடைய விஷயம் இப்படி இல்லை. என்னவென்றால், நான் பிரம்மாவினுடைய உடலில் வந்துவிட்டு புரிய வைத்து சென்று விட்டேன், அதற்கு பிறகு நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். அப்படி இல்லை. नहीं, ये तब की बात है, मन मना भव की बात, जबकि मैं शरीर में आकर के ये बात समझाता हूँ। இந்த மன்மனா பவனுடைய விஷயம் எப்பொழுதற்கான விஷயம் என்றால், எப்பொழுது நாம் இந்த உடலில் வந்துவிட்டு புரிய வைக்கிறேனோ அப்பொழுதற்கான விஷயமாகும். जाकर के नहीं, आकर के ये बात समझाता हूँ कि मन मना भव। சென்று விட்டு இல்லை, வந்துவிட்டு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன். என்னவென்றால் மன்மனா பவ். जब परमधाम में चला गया तो शिव बाप को मन होता है। எப்பொழுது பரம்தாமத்திற்கு சென்று விட்டோமோ அப்பொழுது சிவ தந்தைக்கு மனம் இருக்கிறதா என்ன? उनका मन होता है क्या? जिसको मन होता है उसको तो मनुष्य कहा जाता है। அவருக்கு மனம் இருக்கிறதா என்ன? யாருக்கு மனம் இருக்கிறதோ அவங்களே மனிதன் என்று சொல்லப்படுகிறது. उसको तो मन होता ही नहीं, वो जब इस ஆனால் அவருக்கு மனமே இருப்பதில்லை. पर आता है, அவர் எப்பொழுது இந்த உலகத்தில் வருகிறாரோ, जिस साकार तन में प्रवेश करता है, இந்த சாக்கார உடலில் பிரவேசம் செய்கிறாரோ, उसको अपना मन भी होता है। அவருக்கு தன்னுடைய மனமும் இருக்கிறது. तो वो जो संकल्प करे, ஆகவே அவர் என்ன சங்கல்பம் செய்கிறாரோ उस संकल्प में ही रमण करना चाहिए, அந்த எண்ணத்தில் தான் ஈடுபட்டு இருக்க வேண்டும், देखना चाहिए பார்க்க வேண்டும். कि जो संकल्प मैं करता हूँ என்னவென்றால், நான் என்ன எண்ணங்கள் செய்கிறேனோ वो संकल्प बाप पसंद करता है। அந்த எண்ணங்கள் தந்தைக்கு பிடிக்குமா? तो संकल्प मात्र तक बाप को फॉलो करना है। ஆகவே எண்ணங்களில் கூட தந்தையை ஃபாலோ பண்ணணும். वाचा की तो बात दूर रह गई और சொற்களினுடைய விஷயம் தூரமாகி விட்டது, कर्मणा की तो बात दूर रह गई। மற்றும் கர்மேந்திரியங்களுடைய விஷயமும் தூரமாகி விட்டது. क्या? என்ன? वाचा में भी फॉलो करना है, कर्मणा में भी फॉलो करना சொற்களிலும் ஃபாலோ பண்ணணும், கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் ஃபாலோ பண்ணணும். है, लेकिन किसको फॉलो करना है? ஆனால் யாரை ஃபாலோ பண்ணணும்? है मुझे साकार में आए हुए बाप को फॉलो करना है। நான் சாகாரத்தில் வந்திருக்கும் தந்தையை ஃபாலோ பண்ணணும். बल गीता में ये अक्षर है परंतु समझते तो कोई भी नहीं है। பலே கீதையில் இந்த வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை. अक्षर तो है ही, गीता में आटे में लूण मिशल ये अक्षर है। வார்த்தைகள் இருக்கிறது தான், ஆனால் கீதையில் இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், மாவுல ஒரு சிட்டிகை உப்பு போட்ட அளவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கீதையில் இருக்கிறது. हर एक बात का बाप निश्चय बैठाते हैं। ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிச்சயமும் தந்தை அமர வைக்கிறார்.
मन मना भव मध्याजी माम नमस्कुरु। மன்மனாபவ மத்யாஜி மாம் நமஸ்குரு. ऐसे ही गीता में श्लोक आया है ना, இப்படிதானே கீதையில ஸ்லோகம் வந்திருக்கிறது. लेकिन एक बार आया है, ஆனால் ஒரே தடவை தான் வந்திருக்கிறது. बार बार तो नहीं आया है। तो आटे में लून मिसल है। அடிக்கடி வரவில்லை, அதனால்தான் உப்புல மாவுல ஒரு சிட்டிகை உப்பு போட்ட அளவுக்கு இருக்கு. निश्चय बुद्धि विजयंती। நிச்சய புத்தி தான் வெற்றியாளர்கள். कौन विजय पावेंगे? யார் வெற்றி அடைவார்கள்? हैं? जो निश्चय बुद्धि होंगे वो ही विजय पावेंगे। யார் நிச்சய புத்தியாக இருப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைவார்கள். और निश्चय अनिश्चय साकार के ऊपर किया जाता है மற்றும் நிச்சயம் அனிச்சயம் இது சாக்காரத்தின் மீது கொண்டு வரப்படுகிறதா या बिंदी के ऊपर किया जाता है? இல்லையானால் புள்ளியின் மீது செய்யப்படுகிறதா? हैं? साकार के ऊपर निश्चय किया जाता है, சாக்காரத்தின் மீது தான் நிச்சயம் கொண்டு வரப்படுகிறது. अनिश्चय भी साकार के ऊपर होता है। அதே போல் அனிச்சயம் கூட சாக்காரத்தின் மீது தான் வருகிறது. निराकार के ऊपर निश्चय अनिश्चय की तो कोई बात ठहरती नहीं। நிராகார் மீது நிச்சயம் அனிச்சயத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் இருப்பதில்லை. तुम अभी बाप से वर्षा ले रहे हो, ஆகவே நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறீர்கள். क्या कहा? என்ன சொன்னார்? अभी माने कभी? இப்பொழுது என்றால் எப்பொழுது? हाँ? अभी माने कभी? இப்பொழுது என்றால் எப்பொழுது? कब की बात है? இது எப்பொழுதற்கான விஷயமாகும்? संगम युग जब तक है तब तक तुम वर्षा किससे ले रहे हो? எப்பொழுது வரைக்கும் சங்கம் யுகம் இருக்கிறதோ அப்பொழுது வரை நீங்கள் யாரிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்கிறீர்கள்? बाप शिव बाप से नहीं, शिव बाबा से। தந்தை என்றால் சிவன் தந்தையிடம் இல்லை, சிவ பாபாவிடமிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். लेकिन जिसमें प्रवेश करता है ஆனால் யாருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ वो मनुष्य सृष्टि का बाप है। அவர்தான் மனித சிருஷ்டினுடைய தந்தை ஆவார். उसी मनुष्य सृष्टि के बाप से तुमको वर्षा मिलता है। அதே மனித சிருஷ்டினுடைய தந்தையிடமிருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. वर्षा क्या है? என்ன ஆஸ்தி ஆகும்? क्या वर्षा है? अभी ऊपर बताया है, विश्व की बादशाही, முழு உலகத்திற்கும் எஜமான தன்மை. सारे विश्व के ऊपर तुम बच्चों का कंट्रोल होगा। முழு உலகத்தின் மீது குழந்தைகளாகி உங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். क्या? என்ன? सारे विश्व के ऊपर तुम बच्चों का कंट्रोल हो जाए, इसी जन्म में या अगले जन्म में? முழு உலகத்தின் மீது குழந்தைகளாகி உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். ஆகவே இது இந்த பிறவினுடைய விஷயமா இல்லைனால் அடுத்த பிறவியில் நடக்கணுமா? इसी जन्म की बात है, இதே பிறவினுடைய விஷயமாகும். ये संगम युग की बात है। இது சங்கம் யுகத்தினுடைய விஷயமாகும். என்ன விஷயம்? अगर विश्व बाप का है तो बच्चे भी कहेंगे सारा विश्व मेरा है। ஒருவேளை முழு உலகமும் தந்தையினுடையதாக இருக்கிறது என்றால் பிறகு குழந்தைகளும் என்ன சொல்வார்கள்? முழு உலகமும் என்னுடையதாகும் என்று சொல்வார்கள். जैसे कोई कारखाना बाप का होता है எப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி ஃபேக்டரி தந்தையினுடையதாக இருக்கிறது. तो बाप कहता है मेरा कारखाना, बच्चे भी क्या कहते हैं? அப்பொழுது தந்தை என்ன சொல்கிறார்? இது என்னுடைய ஃபேக்டரி. அப்ப குழந்தைகளும் கூட என்ன சொல்கிறார்கள்? मेरा कारखाना। இது என்னுடைய கம்பெனி ஆகும் என்று சொல்கிறார்கள். ये थोड़ा ही कहेंगे तुम्हारा कारखाना இப்படி சொல்லுவாங்களா என்ன? இது உங்களுடைய ஃபேக்டரின்னு. है। तो यहाँ बच्चे भी कहेंगे विश्व मेरा है, ये सारी दुनिया हमारी है। ஆகவே இங்கு குழந்தைகள் கூட சொல்வார்கள் இந்த உலகம் என்னுடையது, இந்த முழு உலகமும் எங்களுடையதாகும். हमारा कंट्रोल चलेगा। ஆகவே எங்களுடைய கண்ட்ரோல் தான் நடக்கும். और बाप की बुद्धि में भी ये रहता है, மற்றும் தந்தையினுடைய புத்தியில கூட இது இருக்கிறது. ये विश्व हमारा है। என்ன என்றால் இந்த உலகம் எங்களுடையதாகும் என்று. बाप कहते हैं अभी गृहस्थ व्यवहार में भी जरूर रहना है। இப்பொழுது தந்தை சொல்கிறார் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கணும். क्या दूरबाज खुशबाज नहीं बनना है? என்ன தூரமாக சன்னியாசிகள் போல சென்று விடக்கூடாது. क्या? जैसे सन्यासी होते हैं क्या करते हैं? हैं? कहते हम भगवान को याद करते हैं। எப்படி சன்னியாசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்னவென்றால் நாங்களும் பகவானை நினைவு செய்கிறோம் என்று. अरे भगवान को तुम याद करते हो तो जंगल में जाने की क्या जरूरत?
அரே பகவானை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள் என்றால் பிறகு காடுக்கு போக வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது? हैं? घर में रह करके, घर गृहस्थ में रह करके बाप को याद नहीं कर सकते? வீட்டில் இருந்து கொண்டு தந்தை நினைவு பண்ண முடியாதா என்ன? कर सकते हैं ना? குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டும் கூட தந்தை நினைவு செய்ய முடியும் இல்லையா? तो बाप कहते हैं गृहस्थ व्यवहार में जरूर रहना है। ஆகவே தந்தை சொல்கிறார் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். जरूर का क्या मतलब கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் என்னவாகியது? है? जरूर का मतलब क्या? கண்டிப்பாக என்று சொன்னார். ஆகவே அந்த கண்டிப்பாக என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவாகுகிறது? है? हाँ, யார சொன்னாங்க விட்டுட்டு போக கூடாது? பாபா சொல்றாரு ஆமா, दूर जाने की बात नहीं है। जो दूर தூரமாக போக வேண்டிய விஷயமே இங்க இல்லை. रहते हैं, डरते हैं யாரு வந்து தூரமாக இருக்கிறார்கள், பயப்படுறாங்க. किस बात से? எந்த விஷயத்தில் பயப்படுறாங்க? अरे औरत के नजदीक जाएंगे तो हमको माया खा जाएगी। என்ன பயப்படுறாங்க என்றால், அரே ஒருவேளை பெண்ணுக்கு பக்கத்தில் சென்றால் பிறகு மாயை எங்களை சாப்பிட்டு விடும், हम नहीं जाएंगे। அதனால் தான் நாங்க போக மாட்டோம். तो वो संन्यास धर्म के हैं, समझ लो। ஆகவே அப்படிப்பட்டவர்கள் சந்நியாச தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். है या औरत हो, औरत कहे अरे हम नहीं मुट्ठे के पास जाएंगे। அரே இல்லையானால் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் சொல்லுவாங்க என்னவென்றால் நான் வந்து அந்த ஆணுக்கு பக்கத்துல போக மாட்டேன். तो ये हमको माया में पड़ी देगा। ஒருவேளை நான் அந்த ஆணுக்கு பக்கத்தில் சென்றால் பிறகு அவன் என்னை மாயா நோக்கி தள்ளி விடுவான். तो फिर क्या कहेंगे? वो सन्यासी है औरत या गृहस्थी है? ஆகவே அந்த பெண்ணை கூட சந்நியாசி என்று சொல்வார்களா, இல்லையானால் குடும்பத்தின் பெண் என்று சொல்ல முடியுமா? सन्यास धर्म की है। அந்த பெண் கூட சந்நியாச தர்மத்தை சேர்ந்தவள் தான். अरे हमको साथ साथ रह करके क्या करना है? அரே நமக்கு என்ன செய்ய வேண்டும்? கூட கூடவே இருந்து கொண்டு माया पर जीत पाना है। மாயையின் மீது வெற்றி அடைய வேண்டும். नहीं तो सन्यासी बन पड़ेंगे। सन्यासी बनेंगे तो कहाँ जंगलों में जा करके रोज डर लगा रहेगा, भेड़िया आ जाएगा। இல்லையானால் என்ன ஆகும்? காட்டிற்கு சந்நியாசி ஆக வேண்டியதா இருக்கும். சந்நியாசி ஆகிவிட்டால் பிறகு காடுக்கு போக வேண்டியதாக இருக்கும். காடுக்கு சென்று விட்டால் பிறகு தினமும் ஒரு பயம் இருக்கும். என்னவென்றால் शेर आ जाएगा, அரே சிங்கம் வந்துவிடும், நரி வந்துவிடும், हाथी आ जाएगा, ஓநாய் வந்துவிடும், யானை வந்துவிடும், टाइगर आ जाएगा। आज டைகர் வரும், பிறகு சாப்பிட்டு விடும். जहाँ डकार सुनी और बस भागेंगे कहीं इधर उधर। எங்க சத்தம் கேட்டாலும் பிறகு இங்க அங்க ஓடத் தொடங்கி விடுவார்கள். तो 24 घंटे ये डर लगा रहेगा। ஆகவே 24 மணி நேரமும் இந்த பயம் இருக்கும். तो सन्यासी बनना है या गृहस्थी बनना है? ஆகவே சந்நியாசியாக ஆகணுமா, இல்லையானால் இல்லறத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக ஆகணுமா? सन्यासी बिल्कुल नहीं बनना है। क्या அதனால் தான் சுத்தமாக சந்நியாசியாக ஆகக்கூடாது. बनना है? गृहस्थी बनना है। முற்றிலும் என்னவாகணும்? கிரகஸ்தி ஆகணும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆகணும். और जन्म जन्मांतर के लिए गृहस्थी बनना है। அதே போல் எல்லா பிறவியிலும் கிரகஸ்தி அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக ஆகணுமா, இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆகணுமா? या एक आध जन्म सन्यासी बन जाए तो चलेगा? இல்லையானால் ஒரு பிறவி, இல்லையானால் 2 பிறவி சந்நியாசிகள் ஆகிவிட்டால் பரவாயில்லையா? एक जन्म भी नहीं। ஒரு ஜென்மம் கூட ஆகக்கூடாதா? अरे एक दो जन्म बन जाना। அரே 1-2 பிறவி ஆகிவிடுங்கள். अनुभव तो लेना चाहिए। அனுபவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? अनुभव भी नहीं लेंगे। அனுபவம் கூட எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? हैं? मुरली में बोला है तुम बच्चे हो सन्यास धर्म के पक्के। முரளியில் சொல்லியிருக்கிறார் என்னவென்றால், குழந்தைகளாகி நீங்கள் வந்து சந்நியாச தர்மத்தை பக்காவாக சார்ந்தவர்கள் ஆவீர்கள். ऐसे बोला है? क्या बोला है? இப்படி சொல்லியிருக்காரா என்ன? பிறகு என்ன சொல்லியிருக்கிறார்? तुम बच्चे हो गृहस्थ धर्म के पक्के। என்ன சொல்லியிருக்கிறார்? குழந்தைகளாகி நீங்கள் இல்லற மார்க்கத்தை பக்காவாக சார்ந்தவர்கள் ஆவீர்கள். माने तुम्हारा कोई भी एक भी जन्म ऐसा नहीं होगा जिसमें तुम सन्यासी बनो। तुम அப்படியானால் உங்களுடைய ஒரு பிறவியில் கூட நீங்கள் சன்னியாசியாக ஆக மாட்டீர்கள். सच्चे सच्चे पक्के पक्के सूर्यवंशी हो।
நீங்கள் क्या பக்கா பக்கா சூரியவம்சிகள் ஆவீர்கள். क्या? सूर्यवंशी पक्के क्या होते हैं? हैं? சூரியவம்சி பக்காவாக என்ன ஆகுவார்கள்? हैं गृहस्थ व्यवहार में குடும்ப இல்லற மார்க்கத்தில் இருப்பார்கள். निवृत्ति मार्ग वाले नहीं होते हैं। कैसे होते हैं? சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். प्रवृत्ति मार्ग वाले होते हैं। பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். तो गृहस्थ இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். व्यवहार में जरूर रहना है। ஆகவே இல்லற மார்க்கத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். क्या என்ன? जरूर रहना है का मतलब ये है कि 84 जन्म हम काय में रहने की शूटिंग करें? கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் 84 பிறவிகளில் எங்கே இருப்பதற்கான ஷூட்டிங்கை செய்ய வேண்டும்? गृहस्थ व्यवहार में रहने की शूटिंग करें। இல்லற மார்க்கத்தில் இருக்க வேண்டிய ஷூட்டிங்கை செய்ய வேண்டும். सन्यासी बनने की शूटिंग न करें। சன்னியாசி ஆகுவதற்கான ஷூட்டிங்கை நாம் செய்யக்கூடாது. अभी तो यहाँ पर आकर बैठने की दरकार ही नहीं है ना। இப்பொழுது இங்க வந்துவிட்டு அமர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? सभी को அனைவருக்கும் क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? यहाँ पर आकर बैठ जाएं और घर बार छोड़ दें, ये दरकार सभी को नहीं है। இங்க வந்து விட்டு அமர்ந்து விடணும், வீடு வாசலை விட்டு விடணும், இப்படிப்பட்ட அவசியம் அனைவருக்கும் இல்லை. किसको है? பிறகு யாருக்கு அவசியம் இருக்கிறது? ऐसे क्यों कह दिया? सभी को यहाँ आकर के बैठने की दरकार नहीं है। இப்படி ஏன் சொல்லிவிட்டார்? என்னவென்றால் அனைவருக்குமே இங்கு வந்து விட்டு அமரணும் என்ற அவசியம் இல்லை. सभी को नहीं है तो किसी किसी को है ना। அனைவருக்கும் இல்லையானால் சிலருக்கு இருக்கிறது இல்லையா? है? किसको किसको है? யார் யாருக்கு இருக்கிறது? हाँ, कन्याएं निर्बंधन होती है। யாரோ கன்னியாக்கள்னு சொன்னாங்க. அதுக்கு பாபா சொல்லார், ஆமா கன்னியாக்களுக்கு வந்து பந்தனம் இல்லை. कन्याओं को तो कोई बंधन है ही नहीं। கன்னியாக்களுக்கு எந்த ஒரு பந்தனமும் இல்லை. कोई बंधन होता है ஏதாவது பந்தனம் இருக்கிறதா? कि अम्मा बाप की संभाल करनी है, बूढ़े हो गए हैं என்னவென்றால் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், வயதாகி விட்டது. तो ये कन्याओं का काम है। ஆகவே அவர்கள் வயதாகிய பிறகு பார்த்துக்கொள்வது கன்னியாக்களுடைய வேலையா என்ன? नहीं, कन्याओं का कोई जिम्मेवारी नहीं। இல்லை, கன்னியாக்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை. लड़कों की, कुमारों की जिम्मेवारी है இது வந்து குமாரர்களுடைய பொறுப்பு ஆகும். कि माँ बाप बुढ़े हो गए हो तो उनकी पालना कर। अच्छा, என்னவென்றால் ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு வயதாகிவிட்டால் பிறகு அவர்களை பராமரித்துக் கொள்வது இது குமாரர்களுடைய பொறுப்பாகும். चलो लड़का ही नहीं है, लड़की ही है। சரி, ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க, பையனே இல்லை, ஒருவேளை கன்யா மட்டும்தான் இருக்காங்க, कन्या ही है, कोई बच्चा है ही नहीं किसी को। ஆண் குழந்தை இல்லவே இல்லை, வெறும் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. तो फिर किसकी जिम्मेवारी அப்பொழுது பிறகு யாருடைய பொறுப்பாகி விட்டது? है? कन्या की है जिम्मेवारी की नहीं? யாரோ சொல்றாங்க பெண் குழந்தையினுடைய பொறுப்பாகி விட்டது. அதுக்கு பாபா கேக்குறாரு, இது கன்யாவினுடைய பொறுப்பாகியதா இல்லையா? तो भी कन्या की जिम्मेवारी नहीं है। அப்படி இருக்கும் பொழுது கூட இது ஒரு பெண் குழந்தை, அதாவது கன்யாவினுடைய பொறுப்பே இல்லை. जिम्मेवारी किसकी? யாருடைய பொறுப்பாகி விட்டது? जो भी नाते रिश्तेदार हैं उन सब की ये जिम्मेवारी है कि वो उन बुढ़े बुढ़ियों का पालन करें। யாரெல்லாம் உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்களோ இது அவர்களுடைய பொறுப்பாகி விட்டது. என்னவென்றால் அந்த வயதான அம்மா அப்பாவை பார்த்து கொள்ளணும். या तो सरकार की जिम्मेवारी है இல்லையானால் அது கவர்மெண்டினுடைய பொறுப்பாகி விட்டது. कि जो बूढ़े हो जाते हैं उनको पेंशन दें और उनकी परवरिश बाकी कन्या की இல்லையானால் அது கவர்மெண்டினுடைய பொறுப்பாகி விட்டது. என்னவென்றால் யார் வயதானவர்கள் இருக்கிறார்களோ முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், பிறகு அவர்களை பராமரித்துக் கொள்ளணும். कोई जिम्मेवारी नहीं। ஆனால் கன்யாவிற்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை. अच्छा, तो क्या कन्याओं को ही निर्बंधन होना है? நல்லது, பிறகு கன்யாக்களுக்கு மட்டும்தான் பந்தனம் இல்லாமல் இருக்கணுமா என்ன? और कोई को नहीं होना है? வேறு யாருக்குமே பந்தனத்தை விடக்கூடாதா என்ன? हाँ, हो सकते हैं। कोई कुमार भी ऐसे हैं இருக்கலாம். அப்படி சில குமாரர்கள் கூட இருக்கிறார்கள் जिनके भाई भी हैं माँ बाप को संभालने वाले और वो संभाल भी रहे हैं। யாருக்கு வந்து ஒரு சகோதரர் கூட இருக்காங்க, யார் வந்து அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்க, नौकरी पेशा धंधा कर रहे हैं। தொழில் வேலை எல்லாம் பாக்குறாங்க. तो वो कुमार अगर माँ बाप से परमिशन मिल जाए
அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த குமாருக்கு அம்மா அப்பாவிடம் இருந்து பர்மிஷன் கிடைக்கிறது, तो निर्बंधन है या बंधन वाला है? அப்பொழுது அந்த குமார் வந்து பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்களா இல்லையானால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்களா? निर्बंधन है। அவங்க கூட நிர்பந்தன் ஆகிவிட்டாங்க. நிர்பந்தன் என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க. कुमार भी निर्बंधन हो सकते हैं। ஆகவே குமாரர்கள் கூட நிர்பந்தன் ஆக முடியும். अच्छा, अदर कुमार? நல்லது. பிறகு அதர் குமாரர்கள், அதாவது திருமணமாகியவர்கள், अदर कुमार निर्बंधन हो सकते हैं या नहीं हो सकते हैं? அதர் குமார் திருமணமாகிய ஆண்கள் வந்து நிர்பந்தனமாக இருக்க முடியுமா இல்ல இருக்க முடியாதா? हैं? कैसे எப்படி இருக்க முடியும்? हैं? ये बालचंद्र से छोड़ छाड़ के भाग गया था। பாபா ஏதோ ஒரு பாய்க்கு சொல்றாரு, இந்த பால்சந்த் வந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடிட்டாங்க. हैं? ये तो निर्बंधन हो गया जबरदस्ती। ஆகவே இவங்க வந்து வலுக்கட்டாயமாக பந்தனத்திலிருந்து விடுபட்டுட்டாங்க. जबरदस्ती हो गए या परमिशन लेके हो गए? வலுக்கட்டாயமாக ஆகுனாரா இல்லையானால் பர்மிஷன் வாங்கிட்டு ஆகுனாரா? हैं? जबरदस्ती हो गए, வலுக்கட்டாயமாக ஆகிட்டாரு. सन्यासी बन गया। அப்ப சன்னியாசி ஆகிவிட்டாரு. हाँ, अभी नहीं है तो परमिशन लेके प्यार से, ஆகவே பர்மிஷன் வாங்கிட்டு அன்போடு, परमिशन लेकर भाई देखो हम ரொம்ப அன்பா பர்மிஷன் வாங்குங்க. பாருங்க, ईश्वरीय कार्य में लगेंगे तो நாங்க வந்து ஈஸ்வரனுடைய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறோம். आधा हिस्सा है अर्धांगिनी है ना, ஆகவே பாதி பங்கு வந்து உங்களுக்கு கூட கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் வந்து அர்த்தாங்கினி ஆகுறீங்க இல்லையா? तो आधा हिस्सा तुम्हारा बन जाएगा। ஆகவே பாதி பங்கு உங்களுக்கு கூட வரும். ऐसे ही स्त्री है அதே போல்தான் ஒருவேளை பெண்ணாக இருந்தால் तो निर्बंधन हो सकती है कि नहीं? பந்தனத்தில் இருந்து விடுபட முடியுமா இல்லையா? है हो सकती है। விடுபட முடியும். पति अगर परमिशन दे देता है ஒருவேளை கணவர் வந்து பர்மிஷன் கொடுக்கறாரு, प्यार से, ரொம்ப அன்பால பர்மிஷன் கொடுக்கறாரு. ऐसे नहीं जबर अच्छा मरो जाके, இப்படி இல்லை, வலுக்கட்டாயமா கொடுக்கறாரு. என்னவென்றால் எங்கனா போய் இறந்து விடு, हम नहीं जानते, और वो எங்களுக்கு தெரியாது. गुस्सा हो रहा है, கணவருக்கு ரொம்ப கோபம் வருகிறது. अंदर से गुस्सा हो रहा है, झुंझला रहा है और बाहर से कह दिया जाओ हम लिखे देते हैं, लो लो। உள்ள ரொம்ப கோபம் வருது மற்றும் வெளியில அவர் சொல்றாரு என்னவென்றால் சரி போ, எங்கனா போ, நான் எழுதி கொடுக்கறேன். लिख दिया। तो ऐसे नहीं, ஆகவே இப்படி இருக்க கூடாது. प्यार से उसको ज्ञान के आधार पर बनाओ कि देखो हम ரொம்ப அன்பாக நீங்கள் வந்து ஞானத்தின் மூலமாக அந்த கணவருக்கு புரிய வையுங்கள். अगर निर्बंधन बनेंगे, ईश्वरीय सेवा में लगे तो आधा हिस्सा हमारा तुम्हारा हो जाएगा। என்னவென்றால் புரிய வையுங்கள், ஒருவேளை நாங்கள் வந்து பந்தனத்திலிருந்து விடுபட்டுட்டோம், ஒருவேளை ஈஸ்வரிய சேவாவை செய்ய விட்டீர்கள் என்றால் பிறகு எங்களுக்கு என்ன பாதி பங்கு கிடைக்கிறதோ அதுல உங்களுக்கும் வந்து சேரும். हमारे पुरुषार्थ का आधा हिस्सा तुमको भी मिलेगा, என்னுடைய புருஷார்த்தத்தினுடைய பாதி பங்கு உங்களுக்கு கூட கிடைக்கும். तो खुश हो जाएगा। அப்பொழுது அவங்க வந்து குஷியாகி விடுவார். कोई खुश हो जाएगा, कोई खुश नहीं, देह अभिमानी होगा। சிலர் வந்து சந்தோஷம் அடைவார்கள், சிலர் வந்து சந்தோஷம் அடைய மாட்டார்கள். யார் தேக அபிமானியாக இருப்பாங்களோ तो कहेगा हम अपने देह अभिमान की पूर्ति पहले करें, அந்த கணவர் சொல்வாரு என்னவென்றால் நான் முதலில் என்னுடைய தேக அபிமானத்தினுடைய तुम्हारी पूर्ति करें, वो नहीं छोड़ेगा। ஃபர்ஸ்ட் நம்ம தேக அபிமானத்தினுடைய பூர்த்தி செய்வோம், அதை விட மாட்டோம். मना ऐसे नहीं है कि सिर्फ कन्याएं ही निर्बंधन हो सकती हैं। அப்படியானால் இப்படி இல்லை, என்னவென்றால் வெறும் கன்யாக்கள் மட்டும்தான் பந்தனத்தில் இருந்து விடுபட முடியும். अदर कुमार, अदर कुमारियां, திருமணமாகிய ஆண்கள், திருமணமாகிய பெண்கள், कुमार, குமாரர்கள் सब निर्बंधन हो सकते हैं। அனைவரும் நிர்பந்தனமாக ஆக முடியும். बूढ़ी माता जो निर्बंधन ही होती है, அதே போல் வயதான மாதாக்கள் வந்து நிர்பந்தனமாக தான் இருக்கிறார்கள், பந்தனத்திலிருந்து விடுபட்டு தான் இருக்கிறார்கள். बूढ़ी माताएं निर्बंधन है या बंधन वाली है? வயதான மாதாக்கள் நிர்பந்தனமா இல்லையானால் பந்தனத்தில் இருக்கிறார்களா? और उनका बुढ़ा परमिशन न दे तो ஒருவேளை அவருடைய வயதான கணவர் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா हाँ? हाँ? तो भी बंधन है।
அப்பொழுது கூட அது பந்தனமா என்ன? हाँ हाँ तो बंधन हो जाता है। யாரோ சொல்றாங்க பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அது பந்தனம் ஆகுது. அதுக்கு பாபா கேக்குறாரு அப்படின்னா அது பந்தனம் ஆகி விட்டதா? भारत के संविधान में क्या बोला है? பாரதத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? कोई किसी को आने जाने से, ऑल इंडिया में कहीं आने जाने से कोई रोक नहीं लगा सकता। और ஆல் இந்தியால யார் எங்க வந்துட்டு போனாலும் கூட யாராலுமே அதை வந்து தடுக்க முடியாது. कोई भी धर्म का पालन करने के लिए किसी को रोक नहीं लगा सकता। மற்றும் யாராலையுமே யாரையும் எந்த ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணுவதிலிருந்து தடுக்க முடியாது. तो 60 साल के बाद पुरुष वानप्रस्थी बन सकते हैं कि नहीं? ஆகவே 60 வயதிற்கு பிறகு ஆண்கள் வந்து வானப்பிரஸ்தி ஆக முடியுமா இல்லையா? हाँ बन सकते हैं। तो स्त्रियों को क्यों नहीं? अभी स्त्रियों को समान अधिकार ஆக முடியும். அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் ஏன் ஆக முடியாது? है या नहीं? இப்பொழுது பெண்களுக்கு சமமான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? समान अधिकार है तो वो लड़ सकती है। சமமான அதிகாரம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால் சண்டை போட முடியும். जाते हैं तुम हमें रोक के दिखाओ। என்னவென்றால் நான் போறேன், உன்னால் என்ன தடுக்க முடிஞ்சா தடுத்து காமி. हाँ अगर जाएगा भी बुढ़ा पीछे पीछे और पुलिस को कहेगा चलो हमारी घरवाली यहाँ आश्रम में जबरदस्ती बैठा रखी है। ஆகவே அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த வயதான கணவர் அந்த வயதான பெண்ணிற்கு பின்னால் சென்று விட்டு போலீஸ் கிட்ட போய் சென்று விட்டு தகவல் கொடுத்தால் கூட என்னவென்றால் வாங்க எங்க கூட அந்த ஆசிரமத்தில் என்னுடைய வயதான மனைவி வலுக்கட்டாயமா போய் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன சொல்லுவாங்க? इतना बुढ़ा हो गया पीछे पीछे जो இவ்வளவு உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்ப கூட பின்னாலே போய் நிற்கீங்க. गुलाम बना पड़ता है अभी तो उसे இவ்வளவு வயதான பிறகு கூட மற்றவர்களை தன்னுடைய அடிமையாக்கி சுத்தி நிற்கீங்க. शर्म आवेगी किसको? அப்படி இருக்கும் பொழுது அந்த வயதான கணவருக்கு வெக்கம் வரும். बुढ़े को है। तो बाबा कहते हैं फिर भी सभी को यहाँ आकर बैठने की दरकार नहीं है। किसको आने की यहाँ आकर बैठने की दरकार है? ஆகவே அப்படி இருக்கும் பொழுது பாபா சொல்கிறார் அனைவருக்குமே இங்கு வந்து அமரணும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே யாருக்கு அவசியம் இருக்கிறது? जो बिल्कुल निर्बंधन हो वो यहाँ आकर के बैठ सकते हैं। யார் வந்து முற்றிலும் நிர்பந்தனமாக இருக்கிறார்களோ பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் இங்கு வந்து அமரலாம். सर्विस करनी है क्या? बैठ जाए சர்வீஸ் செய்யணும் என்ன? और फिर सर्विस कुछ भी न करे। வந்துட்டு உட்கார்றாங்க ஆனா எந்த சர்வீஸுமே செய்யல. बैठ बैठ के बुढ़ा हम तो बुढ़े வெறும் உட்கார்ந்துனே இருக்காங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு வயசாயிடுச்சு. अरे बुढ़े ही आओ तो क्या है, छड़ी लेके कुर्सी पे बैठ जाओ दरवाजे पे। அரே வயசாயிடுச்சுன்னா என்ன ஆகுது? கையில ஒரு கொம்பு புடிச்சிக்கின்னு கதுவாண்ட சேர்ல உட்காந்துக்கோங்க. है कन्या कोई तलवार है, वो कोई अकेली तलवार कहीं बाहर तो नहीं जा रही है। கன்யா வந்து ஒரு வாள் ஆவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாள் வந்து தனியா வெளியே போகுதா என்ன? है कोई गड़बड़ तो नहीं कर रही है। ஏதாவது ஒரு தவறு என்ன செய்யவில்லை இல்லையா? तो ढाल उसकी सुरक्षा करके और आश्रम में रहे, इतना तो कर सकती है कि नहीं? ஆகவே அந்த கேடையும் அங்க சேஃப்டி கொடுத்துட்டு பாத்துக்கலாம் இல்லையா? இவ்வளவு செய்யலாம் இல்லையா? सर्विस करनी है। ஆகவே சர்வீஸ் வந்து செய்யணும். क्या बैठ जाए, निर्बंधन है तो बैठ जाए लेकिन सर्विस करे, डिस सर्विस न करे। நிர்பந்தனமாக இருந்தால் அமரலாம் ஆனால் சர்வீஸ் செய்யணும், டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. सेंटर्स खोलने हैं, तुम तो हो ही सैल्वेशन आर्मी। சென்டரை வந்து திறக்கணும், நீங்கள் வந்து சால்வேஷன் ஆர்மி ஆவீங்க. ईश्वरीय मिशन होना। ஈஸ்வரிய மிஷன் இருக்குது இல்லையா? पहले तो शूद्र, முதலில் சூத்ரர்கள், मायावी भी मिशन थे, शूद्र थे। மாயையினுடைய மிஷன்ல இருந்தோம், சூத்ரர்களாக இருந்தோம். अभी तो तुम ईश्वरीय मिशन के बने हो। ஆனால் இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய மிஷனை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். क्या जो शूद्र मिशन के होते हैं वो क्या करते हैं? யார் வந்து சூத்ர மிஷனை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? और ब्राह्मण ईश्वरीय मिशन के होते हैं तो वो क्या करते हैं? மற்றும் பிராமணர்கள் ஈஸ்வரிய மிஷனை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? हैं? जो ब्राह्मण मिशन के हैं वो हॉस्पिटल कम यूनिवर्सिटी, कौन सी? யார்
வந்து பிராமன் மிஷனை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஹாஸ்பிட்டல் கூடவே யூனிவர்சிட்டி அது என்னவாகும்? रूहानी यूनिवर्सिटी भी खोलते हैं। ருஹானி யூனிவர்சிட்டி கூட திறக்கிறார்கள்। जो ईश्वरीय मिशन के हैं वो क्या करते हैं? யார் வந்து ஈஸ்வரனுடைய வேலையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? हॉस्पिटल कम रूहानी यूनिवर्सिटी खोलते हैं। ஹாஸ்பிட்டல் கூட கூடவே ருஹானி யூனிவர்சிட்டியை और திறக்கிறார்கள்। जो शूद्र मिशन के होते हैं वो क्या करते हैं? மற்றும் யார் வந்து சூத்ர மிஷன் சூத்ர வேலையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? सिर्फ हॉस्पिटल खोलते हैं, அவர்கள் வெறும் ஹாஸ்பிட்டலை மட்டும் தான் திறக்கிறார்கள், रूहानी यूनिवर्सिटी नहीं खोलते। ருஹானி யூனிவர்சிட்டியை திறப்பதில்லை। सिर्फ हॉस्पिटल खोलने वाले ब्राह्मणों की दुनिया में कोई शूद्र है? வெறும் ஹாஸ்பிட்டலை திறக்கக்கூடியவர்கள் பிராமணர்களின் உலகத்தில் யாராவது சூத்ரர்கள் இருக்கிறார்களா? हाँ? कौन है जिन्होंने सिर्फ हॉस्पिटल खोल के रख दिया है ஆகவே அது யார் ஆவாங்க? வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் திறந்துட்டாங்க। और धंधे सब वही दुनिया वाले होते हैं शूद्र संप्रदाय के। மற்றும் அங்கு எல்லா வேலையுமே வந்து அந்த உலகத்தின் தொழிலாக இருக்கக்கூடிய சூத்ர சம்பிரதாயத்தினுடைய வேலைதான் நடக்கிறது। बच्चों की सफाई करना पेट से होता है कि नहीं? जो दुनियावी हॉस्पिटल होते हैं उनमें क्या होता है? கருவை அழிப்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கிறது? है? किसी को पेट में बच्चा आ गया तो क्या कर देते हैं? ஒருவேளை வயிற்றில் யாருக்காவது குழந்தை வந்துவிட்டால் என்ன செய்கிறார்கள்? उसको सफाई कर देते हैं। அதை அழித்து விடுகிறார்கள்। आज दुनिया में जितने भी भारतवर्ष में हॉस्पिटल खुले हुए हैं, இன்றைய பாரதத்தில் எவ்வளவெல்லாம் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கிறாங்களோ सरकार से जिनको मान्यता भी मिलती है, கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து யாருக்கு வந்து அந்த தகுதி கூட கிடைக்கிறது, क्या பட்டம் கிடைக்கிறது, पैसे भी मिलते हैं, காசு கூட கிடைக்கிறது, उन सब में ये पक्का नियम है शूद्र मिशन का। क्या? அந்த எல்லா ஹாஸ்பிட்டலிலும் இது பக்காவான நியமம் இருக்கிறது। சூத்ரனுடைய வேலை என்ன வேலை? क्या करो? परिवार नियोजन। என்ன செய்யணும்? ஃபேமிலி பிளானிங் பண்ணணும்। अंग्रेजी में क्या कहते हैं? அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? फैमिली प्लानिंग। ஃபேமிலி பிளானிங்। तो उस फैमिली प्लानिंग में ये पक्का है कि हर एक हॉस्पिटल को ये काम जरूर करना है। ஆகவே அந்த ஃபேமிலி பிளானிங்க்கு இது பக்காவான நியமம் இருக்கிறது। என்னவென்றால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலிலும் இந்த வேலை கண்டிப்பாக செய்யணும்। बच्चेदानी की सफाई कराना, கர்ப்பப்பையை கிளீன் பண்ணணும்। तो अगर कोई ब्राह्मण संप्रदाय है, ஒருவேளை யாராவது பிராமண சம்பிரதாய சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் ग्लोबल हॉस्पिटल खोल दे और उसमें ये धंधा सरकार के नियम के अनुसार कराना ही पड़ता है। மற்றும் குளோபல் ஹாஸ்பிட்டலை திறந்துடுங்க மற்றும் அங்கு வந்து கவர்மெண்ட்னுடைய இந்த நியமமை கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டியதாக தான் இருக்கிறது। तो खोलने वाले जो ब्राह्मण संप्रदाय हैं, ஆகவே திறக்கக்கூடிய எந்த பிராமண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ वो शूद्र संप्रदाय हैं या ब्राह्मण संप्रदाय हैं? அவர்கள் அப்படிப்பட்ட வேலையை செய்யும் பொழுது சூத்ர சம்பிரதாய ஆகிவிடுகிறார்களா இல்லையானால் பிராமண சம்பிரதாயங்களா? हैं? क्या है? என்னவாகி விட்டார்கள்? ब्राह्मण संप्रदाय है। दुनियावी हॉस्पिटल खोलते हैं, दुनियावी धंधा करते हैं और ब्राह्मण संप्रदाय है। யாரோ சொல்றாங்க பிராமண சம்பிரதாயம் ஆவாங்க। அதுக்கு பாபா கேக்குறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல திறக்கிறாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க, அப்படி இருக்கும் பொழுது அவங்க பிராமண சம்பிரதாயம் ஆகி விட்டாங்களா? वो तो शूद्र संप्रदाय हो गए। ஆகவே அவர்கள் வந்து சூத்ர சம்பிரதாயம் ஆகி விட்டாங்க। तो तुम भी पहले शूद्र संप्रदाय थे, अब तुम ईश्वरीय ब्राह्मण संप्रदाय हो। ஆகவே நீங்களும் முதலில் சூத்ர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்। अभी तुम ईश्वरीय मिशन के बने हो, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரனுடைய வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகி விட்டீர்கள்। तो तुम्हारा महत्व बहुत है। क्या? அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மகத்துவம் அதிகமாக இருக்கிறது। என்ன? जो शूद्रों का भी धंधा करते हैं और ब्राह्मणों का भी साथ साथ में धंधा करते हैं,
யாரு வந்து சூதர்களுடைய தொழிலும் செய்கிறார்கள் மற்றும் கூடவே பிராமணர்களின் தொழிலும் செய்கிறார்கள். उनका बहुत महत्व नहीं है அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக மகத்துவம் இல்லை. और तुम्हारा बहुत महत्व है. மற்றும் உங்களுக்கு அதிகமாக மகத்துவம் இருக்கிறது. इन लक्ष्मी नारायण की क्या महिमा है? இந்த லட்சுமி நாராயணனுக்கு என்ன மகிமை இருக்கிறது? जैसे राजाएं होते हैं वैसे ये भी राजाई करते थे. कौन? எப்படி ராஜாக்கள் இருந்தார்களோ அதே போல்தான் இவர்களும் ராஜ்யத்தை சேர்ந்தார்கள். யாரு? लक्ष्मी नारायण. லட்சுமி நாராயணன். लक्ष्मी नारायण भी ऐसे मंदिर में नहीं बैठे रहते थे, राजाई करते थे. லட்சுமி நாராயணன் கூட இப்படி சும்மாவே கோவிலில் அமர்ந்து கொண்டில்லை, அவர்களும் ராஜாங்கத்தை செய்தார்கள், बाकी ராஜ்யம் செய்தார்கள். इनको कहेंगे सर्वण संपन्न 16 कला संपूर्ण. ஆகவே இவர்களை எல்லா குணத்திலும் நிறைந்தவர்கள், 16 கலை நிறைந்தவர்கள், संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम, முழுமையாக இம்சை செய்யாதவர்கள், மரியாதா புருஷோத்தமர் என்று சொல்லப்படும், विश्व का मालिक. உலகத்திற்கு எஜமானர்கள். कौन से लक्ष्मी नारायण को कहेंगे? எந்த லட்சுமி நாராயணனை சொல்லப்படும்? सतयुग के या संगम युग में जो बनेंगे? சத்யுகத்தை சேர்ந்தவர்களா இல்லையானால் சங்கம் யுகத்தில் யார் ஆவாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறதா? हाँ, क्योंकि उस समय पर तो और कोई राजा नहीं होता है. जब लक्ष्मी नारायण इस दुनिया में विश्व के मालिक बनेंगे उस समय भूटान में भी कोई राजा எப்பொழுது லட்சுமி நாராயணன் இந்த உலகத்தில் ராஜாவாகுவார்களோ அப்பொழுது பூட்டான்ல கூட नहीं होगा. எந்த ஒரு ராஜாவும் இருக்க மாட்டாரு. अभी नेपाल में तो खत्म कर दिया. இப்பொழுது நேபாள்ல அந்த ராஜாங்கத்தை முடிச்சிட்டாங்க. चल रहा है. இல்லைன்னா நடந்து கொண்டே இருக்கிறதா? नेपाल में खत्म कर दिया. अब कहाँ रह गया? நேபாள்ல கூட அந்த ராஜாங்கத்தை வந்து அழிச்சிட்டாங்க. இப்பொழுது எங்க இருக்குது? भूटान में तो है ना. பூட்டான்ல இருக்குது இல்லையா? तो भूटान में भी कोई राजा नहीं रहता. ஆகவே எப்பொழுது லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்குமோ அப்பொழுது அந்த பூட்டான்ல கூட எந்த ஒரு ராஜாவும் இருக்க மாட்டாங்க. कोई राजा नहीं होता है. अभी तो बच्चे समझ गए हैं कि वो विश्व का मालिक कैसे बनते हैं. ऐसे இப்பொழுது குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள் என்னவென்றால் அவர்கள் உலகத்திற்கு எப்படி எஜமானர்கள் ஆகுகிறார்கள். विश्व का मालिक जहाँ दुनिया में कोई दूसरा राजा ना हो. இப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானர்கள் எங்க வந்து வேற எந்த ஒரு ராஜாவுமே இருக்க மாட்டாங்க. क्या भूटान में अभी भी राजा है या नहीं है? अभी भी राजा है. பூட்டான்ல இப்ப கூட ராஜா இருக்கிறாங்களா இல்லையா? இப்பொழுது வரை கூட ராஜா இருக்கிறாங்க. क्या भूटान अर्थ क्या है? என்ன பூட்டான்? பூட்டானுடைய அர்த்தம் என்னவாகிவிட்டது? ब्रू. ப்ரூ என்றால் இந்த புருவம். ये भाव होती है ना, इसको कहते हैं संस्कृत में ब्रू. இந்த புருவம் இருக்கிறது இல்லையா, இது சமஸ்கிருதத்தில் ப்ரூ என்று சொல்லப்படுகிறது. तान. தான் என்றால் பாபா சைகை காமிக்கிறார். जैसे रामायण में बोला है, எப்படி வந்து ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறார், भ्रकुटी विलास सृष्टि लय होई. பிரகுட்டி விலாஷ சிருஷ்டிலை ஹோய். भ्रकुटी अगर उनकी तन जाए ஒருவேளை அவர் அப்படி அந்த ஐப்ரோவை தூக்கிட்டார் அப்படின்னா तो सारी सृष्टि में प्रलय हो जाए. முழு உலகத்திலும் பிறகு அழிவு வந்துவிடும். ऐसे राम भगवान की महिमा बताइए. இப்படி வந்து ராமர் பகவானுடைய மகிமையை சொல்லியிருக்காங்க. ऐसा राजा, அப்படிப்பட்ட ராஜா, ऐसे राजा का नाम क्या रख दिया? அப்படிப்பட்ட ராஜாவிற்கு என்ன பெயர் கொடுத்துட்டாங்க? भूटान का राजा. பூட்டானுடைய ராஜா. सारी दुनिया में अब राजाई खत्म हो गई. முழு உலகத்திலும் இப்பொழுது வந்து ராஜாங்கம் முடிந்து விட்டது. और कहाँ राजा रह गए? ஆனால் எங்க ராஜா இருந்து விட்டாரு? भूटान में अभी भी राजा. लेकिन இன்னும் கூட அந்த பூட்டான்ல ராஜா இருக்கிறாரு. ஆனால் जब तुम विश्व के महाराजा बनोगे எப்பொழுது நீங்கள் வந்து உலகத்திற்கு மகாராஜா ஆகுவீர்களோ उस समय दुनिया में भूटान में भी राजा खत्म हो जाएगा. அப்பொழுது உலகத்தில் எங்குமே ராஜாங்கள், பூட்டான்ல கூட ராஜா வந்து இருக்க மாட்டாரு. राजा नहीं रहेगा. ராஜா இருக்க மாட்டாரு. क्यों? ஏன் அப்படி? क्योंकि भूटान छोटा सा देश है. ஏனென்றால் பூட்டான் வந்து ஒரு சிறிய தேசமாகும். अगर वहाँ राजा रह गया कोई ஒருவேளை அங்கே ஏதாவது ஒரு ராஜா இருந்துட்டார் அப்படின்னா
तो फिर तुम विश्व के महाराजा रहे பிறகு நீங்கள் வந்து உலகத்திற்கு எஜமானராக இருப்பீங்களா? हैं? नहीं, सारा विश्व में तो राजा ही नहीं हुई। இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த சிறிய தேசமாக இருக்கக்கூடிய பூட்டான்ல ராஜா இருந்துட்டா பிறகு நீங்கள் முழு உலகத்திற்குமே எஜமானராக இருக்க மாட்டீர்கள். भूटान माने भले छोटा सा देश है, பூட்டான் பலே சின்ன தேசமாகும். लेकिन विश्व के अंदर तो है, ஆனால் அது உலகத்திற்கு உள்ள இருக்குது இல்லையா? नहीं है? இல்லையா என்ன? विश्व के अंदर है तो सारे विश्व के राजा नहीं कहे जाएंगे। உலகத்திற்குள்ள இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது முழு உலகத்திற்கும் ராஜா என்று சொல்லப்படாது. कहेंगे भूटान छोड़ करके सारे विश्व के राजा हैं। என்ன சொல்லப்படும் என்றால் பூட்டானை விட்டுட்டு முழு உலகத்திற்குமே எஜமானர் அப்படி சொல்லுவாங்க. लेकिन लक्ष्मी नारायण तो का राज्य तो सारे विश्व में होता है। ஆனால் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் வந்து முழு உலகத்திலும் இருக்கிறது. कोई भी दुनिया में ऐसी आत्मा नहीं होगी, किसी भी देश की ऐसी कोई आत्मा मनुष्य आत्मा नहीं होगी। முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆத்மாவும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தேசத்தை சேர்ந்த ஆத்மாவும் இருக்க மாட்டாங்க. कोई धर्म की ऐसी मनुष्य आत्मा नहीं होगी, எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்த இப்படிப்பட்ட மனித ஆத்மா இருக்க மாட்டாங்க. जो उनके सामने जाकर के उनकी राजाई को स्वीकार न करे। யார் வந்து அவங்களுக்கு முன்னாலே போயிட்டு அவங்களுடைய ராஜ்யாங்கத்தையே ஸ்வீகரிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. जो सुने, யார் இந்த காதால கேட்பாங்களோ, जो देखे, யார் பார்ப்பார்களோ उसके मुख से निकले அவர்களுடைய வாயிலிருந்து வரும். क्या? என்ன வரும்? मेरा बाप भगवान आ गया, என்னுடைய பகவான் தந்தை வந்து விட்டார், मेरा गॉड फादर आ गया। என்னுடைய காட் ஃபாதர் வந்துட்டாரு. झुकेगा कि नहीं झुकेगा? அப்பொழுது எல்லாருமே வந்து தலை வணங்குவாங்களா இல்லையா? है? फिर भूटान में अगर राजा होगा तो उसकी राजा ही मानेगा? பிறகு பூட்டான்ல யாராவது ராஜா இருந்தா கூட அவரை ராஜாவாக ஏத்துப்பாங்களா என்ன? नहीं मानेगा। ஏத்துக்க மாட்டாங்க. तो जब लक्ष्मी नारायण राजा बनते हैं, ஆகவே எப்பொழுது வந்து லட்சுமி நாராயணன் ராஜாவாகிறாங்களோ, विश्व का मालिक बनते हैं, உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகுகிறார்களோ, उस समय दुनिया में और कोई भी राजा नहीं होता है। அந்த நேரத்தில் உலகத்தில் வேற எந்த ஒரு ராஜாங்கமும் இருக்காது. अभी तो बच्चे समझ गए हैं இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் कि वो विश्व का मालिक कैसे बनते हैं। அவர் உலகத்திற்கு எஜமானராக எப்படி ஆகுறாங்க. अभी तो हम ही सो देवता बनते हैं। இப்பொழுது நம்ம தான் தேவதைகள் ஆகிறோம். क्या? अभी न चंद्रवंशी देवता बनेंगे, இப்பொழுது சந்திரவம்சிகள் கூட தேவதைகள் ஆக மாட்டார்கள். अभी இப்பொழுது संगम युग में சங்கம் யுகத்தில் बनेंगे ஆகுவாங்களா என்ன? हैं? चंद्रवंशी देवता बनेंगे? சந்திரவம்சிகள் தேவதைகள் ஆகுவாங்களா என்ன? ஆக மாட்டாங்க. हाँ, जो चंद्रवंशी कन्वर्ट होकर के सूर्यवंशी बन जाएंगे, இப்படி இருக்கலாம். எந்த சந்திரவம்சி கன்வெர்ட் ஆகிவிட்டு சூரியவம்சி ஆகுறாங்களோ वो तो देवता बनेंगे। அவங்க தேவதைகள் ஆகுவாங்க. बाकी न दुनिया में कोई चंद्रवंशी देवता बनेगा, ஆனால் உலகத்தில் யாருமே வந்து சந்திரவம்சி தேவதையாக ஆக மாட்டாங்க. कभी संगम युग में न कोई इस्लाम वंशी देवता बनेगा, எப்பொழுது ஆக மாட்டாங்க? இந்த சங்கம் யுகத்தில் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இஸ்லாம வம்சத்தை சேர்ந்தவர்கள் கூட தேவதைகள் ஆக மாட்டாங்க. न कोई बौद्धि वंशी देवता बनेगा। அதே போல் பௌத்தி வம்சத்தை சேர்ந்தவர்களும் தேவதைகள் ஆக மாட்டாங்க. कौन बनेगा देवता? யாரு தேவதைகள் ஆகுவாங்க? सूर्यवंशी ही अभी संगम युग में சூரியவம்சி இந்த சங்கம் யுகத்தில் देवता बनेंगे। தேவதைகள் ஆகுவாங்க. तो अभी तो हम देवता बनते हैं, ஆகவே இப்பொழுது நாம் தேவதைகள் ஆகிறோம். तो इनको ही माथा क्यों झुकावे? ஆகவே இவங்களுக்கு தான் வந்து ஏன் தலை வணங்க வேண்டும்? किनको? हैं? யாருக்கு? किनको माथा झुकावे? யாருக்கு தலை வணங்க வேண்டும்? जो भी एक दो राजा रह गए हैं दुनिया में, उनको யாரெல்லாம் உலகத்தில் வந்து ஒரு ராஜா இல்லையானால் ரெண்டு ராஜா இருந்துட்டாங்களோ माथा क्यों झुकावे? அவங்களுக்கு ஏன் நாம் தலை வணங்க வேண்டும்? जबकि हम देवता बनते हैं। ஏனென்றால் நாம் வந்து தேவதைகளாக போகிறோம். तुम तो नॉलेजफुल बन गए हो। நீங்கள் இப்பொழுது ஞானம் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். जिनको नॉलेज ही नहीं है, யாருக்கு ஞானமே இல்லையோ वो तो माथा टेकते रहते हैं। அவர்கள் தான் தலை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். माथा कौन टेकते हैं?
யார் தலை வணங்குகிறார்கள்? है? माथा कौन झुकाएगा? யார் தலை வணங்குவார்கள்? जिनको नॉलेज नहीं है वो माथा टेकते हैं, யாருக்கு ஞானம் இல்லையோ அவர்கள் தலை வணங்குகிறார்கள். भगत है। பக்தர்கள் ஆவாங்க. भक्तों को नॉलेज नहीं होती और பக்தர்களுக்கு ஞானம் இருக்காது. जिनको नॉलेज होती है क्या, பிறகு யாருக்கு ஞானம் இருக்கிறதோ என்ன? हम ईश्वर बाप के बच्चे हैं। நாம் ஈஸ்வர் தந்தையினுடைய குழந்தைகளாவோம். कोई राजा का बच्चा हो तो मेहतर को जाके पांव छुएगा? எந்த ஒரு ராஜாவினுடைய குழந்தையாக இருந்தால் பிறகு ஒரு வேலைக்காரனிடம் சென்று விட்டு தலை வணங்குவாங்களா என்ன? क्यों கால் தொட்டு கும்பிடுவாங்களா என்ன? नहीं छुएगा? ஏன் கால் தொட மாட்டாங்க? उसके दिल में क्या है जो माता जो मेहतर के बच्चे मेहतर को जाके पांव नहीं छूता है? அவங்கள என்ன இருக்கு? அவங்க புத்தியில என்ன இருக்கு? எந்த காரணத்தால் அவங்க சென்று விட்டு ஒரு வேலைக்காரனுடைய குழந்தையினுடைய காலை தொட்டு விட்டு வணங்குவதில்லை? हैं? मैं राजा का बच्चा हूँ। அவங்க புத்தியில என்ன இருக்கு? நான் ஒரு ராஜாவினுடைய हाँ குழந்தையாவேன். तो राजाओं का राजा बनाने वाला शिव बाबा ஆகவே இங்கு ராஜாக்கெல்லாம் ராஜாவை ஆக்கக்கூடிய சிவ பாபா வந்திருக்காரு. है, उसके हम बच्चे हैं। तो நாம் அவருடைய குழந்தைகளாவோம். जिनकी बुद्धि में ये बात बैठ जाएगी ஆகவே யாருடைய புத்தியில் இந்த விஷயம் அமருகிறதோ कि हम महाराजा राजा என்னவென்றால் மகாராஜா ராஜா बनाने वाले के बच्चे हैं, அப்படி ஆக்கக்கூடியவரின் குழந்தைகள் நாம் ஆவோம். ईश्वर के बच्चे हैं, गॉड फादर के बच्चे हैं। ஈஸ்வரனுடைய குழந்தைகளாவோம், காட் ஃபாதர்னுடைய குழந்தைகளாவோம். उनका माथा किसी के सामने झुक नहीं सकता। அவர்களுடைய தலை யாருக்கு முன்னாலும் வணங்க முடியாது. क्या क्या बुद्धि में रहेगा? सर कटा सकते என்ன புத்தியில இருக்கும்? हैं लेकिन सर झुका सकते नहीं। தலை நாம் வெட்டிடலாம், ஆனால் தலையை நாம் வணங்க மாட்டோம். सर कटाए देंगे। शिवाजी ने क्या किया था? சிவாஜி என்ன சொன்னாரு? आदिल शाह के सामने गया, ஆதில் ஷாக்கு முன்னால் சென்றாரு. आदिल शाह तलवार लेकर के उसके ऊपर दौड़ पड़ा। ஆதில் ஷா கத்திய வாளை கையில எடுத்துக்கின்னு அவருக்கு பக்கம் ஓடினாரு. ऑर्डर दे दिया इसका सर धड़ से अलग कर दिया जाए। ஆர்டர் கூட கொடுத்துட்டாரு, என்னவென்றால் சிவாஜினுடைய தலையை இந்த உடல்ல இருந்து வெட்டிடுங்க. और शिवाजी शिवाजी ने कहा ऐसा नहीं है சிவாஜி என்ன சொன்னாரு அப்பொழுது? कि हम सर झुकाना नहीं जानते, இப்படி இல்லை, நாங்கள் தலை வணங்குவதை அறிய மாட்டோம், அப்படி ஒன்னும் இல்லை. हम भी कोर्निश करना जानते हैं। எங்களுக்கு கூட கார்னிஷ் பண்ண தெரியும், தலை வணங்க தெரியும். सर झुकाना जानते हैं। उसी समय आदिल शाह के सामने ही अपने बाप के सामने गया। அதே நேரத்தில் தான் ஆதில் ஷா முன்னாலே தன்னுடைய தந்தைக்கு முன்னால் சென்றார் சிவாஜி. पाँव छुए, सर झुकाया और खड़ा हो गया। மற்றும் என்ன பண்ணாரு? கால் தொட்டு கும்பிட்டுட்டு தலை வணங்கிட்டு அப்புறம் நின்னுக்குனாரு. कोर्निश तो करते हैं लेकिन किसकी करते हैं? கார்னிஷ் பண்ணாரு, அதாவது தலை வணங்கினாரு. ஆனா யாருக்கு முன்னால் பண்ணாரு? एक बाप की कोर्निश करते हैं। ஒரே ஒரு தந்தைக்கு மட்டும்தான் தலை வணங்கினாரு. एक बाप के सामने सर झुकाते हैं, भले तुम्हें सर काटना हो तो काट दो। நாங்க ஒரே ஒரு தந்தைக்கு முன்னாடி மட்டும்தான் தலையை வணங்குவோம், பலே என்னுடைய தலையை வெட்டினாலும் நீ வெட்டிக்கோ. ऐसे बाप के तुम बच्चे हो। இப்படிப்பட்ட தந்தையினுடைய நீங்கள் குழந்தைகள் ஆவீங்க. तुम नॉलेजफुल बन गए हो। நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். क्या जो ज्ञानी होता है वो अज्ञानियों के सामने माथा नहीं झुकाता है। யார் ஞானியாக இருக்கிறாங்களோ அவங்க அஞ்ஞானிகளுக்கு முன்னால் தன்னுடைய தலையை வணங்க மாட்டாங்க. जिनको तो नॉलेज ही नहीं है वो तो माथा टेकते रहते हैं। யாருக்கு ஞானமே இல்லையோ அவங்க தான் தலை வணங்கினே இருக்காங்க. नॉलेज नहीं है तो भगत है, ஞானம் இல்ல அப்படியானால் அவங்க என்ன ஆகிட்டாங்க? பக்தர்கள் और ஆகிட்டாங்க. नॉलेज है तो माथा किसी के सामने नहीं टेकते हैं। மற்றும் ஞானம் இருக்கிறது என்றால் அவர்கள் யாருக்கு முன்னாலும் தன்னுடைய தலையை வணங்க மாட்டார்கள். किसके सामने टेकते हैं? யார் முன்னால் தலை வணங்குறார்கள்? एक बाप के सामने माथा। ஒரே ஒரு தந்தைக்கு முன்னால் தான் தலை வணங்குவார்கள். जिनको नॉलेज नहीं है वो बाप के सामने नहीं झुकेंगे। बाप का कोई डायरेक्शन मिलेगा? யாருக்கிட்ட ஞானம் இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க? தந்தைக்கு முன்னாடி தலை வணங்க மாட்டாங்க. தந்தையினுடைய ஏதாவது டைரக்ஷன் கிடைக்கிறது? ऐसा करो
हम नहीं करते। இப்படி பண்ணுங்க. அப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இப்படி பண்ண மாட்டோம். सामने ही बोल देंगे। முன்னாலே சொல்லிடுறாங்க. बोल देंगे या नहीं बोल देंगे? முன்னாடி நின்னு சொல்றாங்களா இல்லையா? सामने वो अज्ञानी है। முன்னாடி நின்னு சொல்றாங்க. ஆகவே அவங்க வந்து அஞ்ஞானிகள் ஆகிட்டாங்க, कहते हैं பக்தர்கள் ஆவாங்க. अभी तक किस लिस्ट में है? अगर ब्राह्मण भी है और बाप कोई बात कहता है, डायरेक्शन देता है, ஒருவேளை நாம் பிராமணராகவும் இருக்கிறோம், தந்தை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, டைரக்ஷன் கொடுக்கிறாரு, और वो ना कर देते हैं, அதற்கு நம்ம அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லிடுறோம், अवज्ञाकारी है, नाफरमान है, அவக்யா பண்றோம், அதாவது அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். तो भगत है या ज्ञानी है? அப்படி இருக்கும் பொழுது நாம் பக்தர்களா இல்லையானால் ஞானிகளா? भगत है। तो ऐसे भगत तुमको பக்தர்கள் ஆகிவிட்டோம். तुमको नहीं बनना है। माथा ஆகவே இப்படிப்பட்ட பக்தர்களாக உங்களுக்கு ஆகக்கூடாது. किसी के सामने नहीं ठीक, तुम तो सभी के யாருக்கு முன்னாலுமே வந்து தலை வணங்க கூடாது. ऑक्यूपेशन को जान गए हो। நீங்கள் அனைவருடைய தொழிலை பற்றி அறிந்து கொண்டீர்கள். क्या? என்ன? सभी के धंधे को जान गए हो। அனைவருடைய தொழிலை அறிந்து கொண்டீர்கள். क्या धंधा? என்ன தொழில்? कि कौन माथा टिकाने वाले भगत हैं बनने वाले, யார் வந்து தலை வணங்கக்கூடிய பக்தர்கள், और कौन कौन है? कौन शिव बाप के बच्चे, शिव बाबा के बच्चे हैं। மற்றும் யார் வந்து சிவபாபாவனுடைய குழந்தை ஆவாங்க. ये तुम्हारी बुद्धि में बैठ गया है। இது உங்களுடைய புத்தியில அமர்ந்து விட்டது. कौन बौद्धियों के बच्चे हैं, யார் வந்து பௌத்திகளின் குழந்தைகள் ஆவாங்க, कौन इस्लामियों के बच्चे हैं, யார் வந்து இஸ்லாமியர்களின் குழந்தைகள் ஆவாங்க, कौन चंद्रवंशियों के बच्चे हैं, चंद्रमा के बच्चे हैं, யார் வந்து சந்திரவம்சிகள் சந்திரமாவனுடைய குழந்தைகள் ஆவாங்க, कौन सूर्य के बच्चे हैं, ये तुम्हारी बुद्धि में बैठ गया है। மற்றும் யார் வந்து சூரியனுடைய குழந்தைகள் ஆவாங்க, இது உங்களுடைய புத்தியில நல்ல விதமாக அமர்ந்து விட்டது. अभी तुम जान गए। இப்பொழுது நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்கள். चित्र रंग कौन से है और चित्र राइट कौन से हैं, எந்த படம் தவறானது மற்றும் எந்த படம் சரியானது, वो भी तुम जान गए हो। இதை கூட நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். चित्र माना படம் என்றால் जिन चित्रों से चरित्र झलकता है, எந்த படத்தின் மூலமாக சரித்திரம் தெரிகிறது, ऐसे चित्रों की जानकारी तुमको हो गई है அப்படிப்பட்ட படத்தினுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. और तुम दूसरों को समझा भी सकते हो। மற்றும் நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். रावण राज्य पर भी समझा सकते हो। ராவண ராஜ்யம் மீதும் புரிய வைக்கலாம். क्या? என்ன? रावण राज्य पर भी समझा सकते हो, ये रावण राज्य है। ராவண ராஜ்யத்தின் மீதும் உங்களால் புரிய வைக்க முடியும், என்னவென்றால் இது வந்து ராவண ராஜ்யம் ஆகும் என்று. क्या? ब्राह्मणों की दुनिया में भी कहाँ है रावण राज्य, वो भी तुम समझा सकते हो। பிராமணர்களின் உலகத்தில் கூட எங்க ராவண ராஜ்யம் இருக்கிறது, இதை கூட உங்களால் புரிய வைக்க முடியும். क्या? என்ன? सीढ़ी के चित्र पे ले जाओ है, और ஏணி படத்தை நோக்கி கொண்டு செல்லுங்கள். वहाँ क्या समझाया जाता है सीढ़ी के चित्र पर மற்றும் அந்த ஏணி படியில் என்ன புரிய வைக்கப்படுகிறது? है? ये सीढ़ी के चित्र पर रावण राज्य ब्राह्मणों की दुनिया में है இந்த ஏணி படியில் பிராமணர் உலகத்தில் ராவண ராஜ்யம் இருக்கிறதா या बाहर की दुनिया में? இல்லையானால் வெளி உலகத்தில் இருக்கிறதா? पहले ब्राह्मणों की दुनिया में ये रावण राज्य होता है, முதலில் பிராமணர்களின் உலகத்தில் தான் இந்த ராவண ராஜ்யம் இருக்கிறது. फिर बाहर की दुनिया पर भी लागू होता है। அதற்கு பிறகுதான் வெளி உலகத்திலும் அது வருது. तो ஆகவே समझा सकते हो कि ये रावण राज्य है, புரிய வைக்கலாம் இது ராவண ராஜ்யம் ஆகும் என்று. उसको ही, அதைதான் उस रावण राज्य को ही अब आग लग रही है। அந்த ராவண ராஜ்யத்திற்கு தான் இப்பொழுது நெருப்பு பத்திக் கொள்கிறது. क्या என்ன? है? हैं? तुम किसी को समझाते हो भगवान आया हुआ है, நீங்கள் யாருக்காவது சென்று விட்டு புரிய வைக்கிறீர்கள் பகவான் வந்திருக்கிறார். घर वालों को भी समझाते हो, बाहर वालों को भी समझाते हो, हैं? जिनकी வீட்டுல இருக்கவங்களுக்கும் புரிய வைக்கிறீங்க, வெளியே இருக்கவங்களுக்கும் புரிய வைக்கிறீங்க. बुद्धि में नहीं बैठता विरोध करते हैं, ஆனால் யாருடைய புத்தியில் இது அமருவதில்லை, விரோதம் செய்கிறார்கள், आंखें लाल लाल कर लेते हैं, எதிர்கொள்கிறார்கள், பிறகு கண்களை மிகவும் சிவப்பாக்கிக் கொள்கிறார்கள், கோபம் செய்கிறார்கள். तो उनके अंदर आग लग रही है कि नहीं लग रही है? ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்குள் அந்த நெருப்பு பத்தி கொள்கிறதா இல்லையா? क्रोध आता है कि नहीं? கோபம் வருகிறதா இல்லையா? क्रोध विकार की आग लगती है।
கோபம் என்ற விகாரத்தில் நெருப்பு பத்திக் கொள்கிறது. क्रोध विकार की भी आग लगती है, अगर पत्नी समझाती है तो काम विकार की आग लग जाती। கோபம் விகாரத்தினுடைய நெருப்பும் வருகிறது. அதே போல் ஒருவேளை பெண் வந்து புரிய வைக்கிறாங்க அப்படின்னா காம விகாரத்தின் நெருப்பும் பற்றி கொள்கிறது. क्या उनको संशय पैदा हो जाता है, जरूर ये किसी से लग गई है। அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது, என்னவென்றால் கண்டிப்பாக இந்த பெண் வேற யாரோடு சென்று விட்டாங்க. क्या है, ये अपने गुरु के साथ लग गई है, இவங்க தன்னுடைய குருவோடு ஈடுபட்டு கொண்டாங்க. इसलिए उनके दिल में आग लग जाती है काम विकार की। அதனால்தான் அந்த கணவர்களின் மனதில் வந்து காம விகாரத்தின் நெருப்பு பத்திக் கொள்கிறது. तो काम क्रोध की आग लग जाती है, ஆகவே காமம் மற்றும் கோபத்தினுடைய நெருப்பு பத்திக் கொள்கிறது. रावण जलता है आग लगने से, அப்படி இருக்கும் பொழுது ராவணன் வந்து எரிறானா या ठंडा होता है, இல்லையானால் குளிர்ச்சி அடைகிறானா? अंदर अंदर जलता है। உள்ளுக்குள்ளே அவங்க வந்து பத்தி கொண்டே இருக்கிறான். ये भंभोर को आग लग रही है। இந்த உலகத்திற்கு இந்த நெருப்பு பத்தி கொள்கிறது. क्या என்ன? ये जो दुनिया है ना, இந்த உலகம் இருக்கிறது இல்லையா, ये भंभोर है, இதுதான் வந்து பம்போர் ஆகும். ये पूरा पूरा जल जाएगा। இது முழுமையாக எரிந்துவிடும். सारे भंभोर को आग लग रही है ना। முழு உலகத்திற்கும் நெருப்பு பத்தி கொள்கிறது இல்லையா? अच्छा, நல்லது. ஓம் சாந்தி. अच्छा, ओम शांति।